கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த 8வது மாதத்திலேயும் ஆண்கள் மினி தியான முகாமுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலேயும் ஆண்களாய் நம்மளை கூடிவர செய்து இன்னும் ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்கவும், ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்கவும் தேவன் இந்த ஜெபத்தை தந்திருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. 8வது மாதத்தில் நீ செய்கிற பலத்த கிரியைகளுக்காக, வழிநடத்தலுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஆண்களாய் கூடி ஜெபிக்கிற எந்த ஜெபத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் பாடல், ஜெபம், ஊழிய பயிர்மானம், சாட்சி, உம்முடைய வார்த்தைகளை தந்து ஆவியானவரே நீர் எங்களை நடத்த எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபங்க எடுப்பதாவே, ஆமென். கன்வென்ஷன் கீதங்களில் ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை உயர்த்துவோம். கர்த்தர் நம் மத்தியில் பலத்த கிரியைகளை செய்வார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. கன்வென்ஷன் கீதங்களில் 312வது பாடல். ஜீவன் விடவரே, என்னோடு எழுந்தவரே, விடவரே, என்னோடு எழுந்தவரே, வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துவாரே, என்னை வழி நடத்துவாரே, என்னை சிந்தி வருவாரே, தொந்து பாவத் புதல்லவே, சோதை பெருகினாலோ தொந்து பாவத் செல்லவே, உலகமாயினமும் மயக்கினாலோ மயங்கினாமல் புந்தேரவே, உலகமாயினமும் மயங்கினாமல் புந்தேரவே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, அமேஷம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, ஆமேஷம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நாம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எந்த வயதிலையும் நடத்துவாயே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலை. பிரியாம நம்முடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நமக்கு முன்னால் போய் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை நடத்தினதுனால தான் இந்த ஜெப வேளைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்மளை எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து
இன்னும் நம்ம நல்லா துதித்து ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபையை அளித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவனை பாடி ஆண்டவருக்குள்ள கழுவும்போது நம்மளை நல்ல ஆசீர்வாதமாக நடத்துகிறத ஆண்டவர்ல ஏராளமான நமக்கு முன்னாடி ஏராளமான கிருபையை நமக்கு தந்துடுவார். விசுவாசித்து பாடுவோம். இயேசுவே நாமத்தினால் இன்னும் உண்டு யாவருக்கும் குடியோமின் நாள் சொல்லி நோய்க்கு கூப்பிட்டாங்க. இறங்கி 2 கூட கண்டையும் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அவங்க உள்ளத்துல அவ்வளவு அநேக பாதைகள் நமக்கு தெரியாம ஆண்டவர் விசுவாசம் வாடும்போது ஆண்டவர் நம்ம அல்லேலூயா. எட்டு பேரப்படாது. எல்லாரும் மனம் திரும்பி பரலோகம் வந்து இணைஞ்சிடணும்னா சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் சில தவறுகள், சில அக்கிரமங்கள், சில கொடூரங்கள் தேசத்தில் நடந்தாலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய அளவற்ற அன்பு. ஆண்டவருடைய அன்பு இதுதான். ஆண்டவர் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறாருங்கிறத விட நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இவன் கெட்டு போயிடக்கூடாது, இவன் மனம் திரும்பி பரலோகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம நீடிய பொறுமையுள்ள அன்பு. இதுக்கு தான் கர்த்தர் நம்ம ஐக்கிய ஊழியத்தை நமக்கு தந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி அநேகர் மனம் திரும்புவதற்கு நம்ம ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்யணும். அல்லேலூயா. யாரும் கெட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் அது கிடைக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் கிடைச்சிடணும். கிராமத்தில் எத்தனை குடும்பம் இருந்தாலும் அத்தனை குடும்பத்துக்கும் கிடைச்சிடணும். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். நம்ம எல்லாரும் கூடியிருக்கிற இந்த ஜெபம், இந்த ஜெபத்துக்கு பிறகு நம்ம திரும்பி நம்ம இடத்துக்கு போகும்போது அநேகர் மனம் திரும்புவதற்கும் அநேகர் கர்த்தரிடத்துலேருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஊழியத்தில் இன்னும் அபிஷேகத்தை கூட்டி தருவார். எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துகிறோம். ஆமென். 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 ரட்சித்து ஆமென். 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. அல்லேலூயா.
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். எரேமியா 3வது அதிகாரம் 14, 15. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். லேலுயா. வசனம் உண்மை. லேலுயா. ஆண்டவர் ஊரில் ஒருத்தரும் வம்சத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே 2 பேரும் என்னதாங்க உள்ளே வராங்க. லேலுயா. காட்டுதார். இதுதான் இந்த வசனமும் இந்த நடத்தல் அப்படியே ஒரே நேர்கோட்டில் என்னது இருக்கு. ஊரில் ஒருத்தரும் வம்சத்தில் 2 பேருமா. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். லேலுயா. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொதுவாகவே எந்த ஊழியத்துக்கு போனாலும் உலகத்தில் நம்ம கேட்க கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, முதல் கேள்வி எத்தனை பேர், கூட்டம் எப்படி இருந்துச்சு. என்னது கூட்டம் எப்படி இருந்துச்சு. லேலுயா. இந்த வசனத்தின்படி கூட்டம் எப்படி தான் இருக்குன்னா, ஊரில் எத்தனை பேர் தான், வம்சத்தில் எத்தனை பேர் தான், 3 பேர் தான் ஒரு திரளான கூட்டம். லேலுயா. லேலுயா. ஆண்டவர் இப்படி தான் என்ன செஞ்சுருக்காரு. ஊழியத்தில் ஒரு மகிமையான காரியத்தை செய்வதற்கு அவருடைய அழைப்பு இப்படி தான் என்ன செய்திருக்கு. அவங்கள எங்கே கொண்டு வர்றாராம், சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு, யாருக்கு, அந்த ஊரில் ஒருத்தரும் வம்சத்தில் 2 பேருமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணார். லேலுயா. லேலுயா. நமக்கு ஆண்டவர் தந்த மெய்ப்பொருள்லாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். லேலுயா. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருள் நம்மளை எப்படி மெய்ப்பார்களாம், அறிவோடும் மெய்ப்பார்கள், புத்தியோடும் என்ன செய்வார்கள், மெய்ப்பார்கள். லேலுயா. லேலுயா. நமக்கெல்லாம் ஒரு அறிவு இல்லாமல் தான் இருந்துச்சு, புத்தி இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கொண்டு நம்மளை அறிவோடும் புத்தியோடும் மேய்த்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அறிவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புத்தியும் ஒரு தெளிவுக்கு வந்துச்சு. லேலுயா. இல்லாட்டா நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய முடியாதுன்னா, இப்படி இந்த மத்தியான சூழ்நிலையிலே நம்ம இடத்துல வந்துருக்க முடியாது. காரணம் என்னென்னா, நம்மளை மேய்த்த மெய்ப்பொருள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கர்த்தர் நம்ம எழுப்புதல் ஜெபைக்கியத்தில் இணைஞ்சிருக்காருன்னா தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் பிரசித்திப்படுத்துவதற்கு இடமே இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளாக உருவாக்கிட்டு இருக்கார். லேலுயா. லேலுயா. முதல்ல நம்ம எதுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே, ஊரில் ஒருத்தனா நான் வந்திருக்கிறேன், வம்சத்தில் 2 பேராக வந்திருக்கிறேன், இப்படி நீர் எங்களை அந்த ஐக்கியத்தில் தெரிந்து கொண்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆமேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஊரில் நிறைய பேர் இருந்தாலும் ஒருவனாய் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாலும் குடும்பத்தில் 2 பேரை தெரிந்து கொண்டீர்.
எங்களை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியத்தில் எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீர். அதற்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு காலத்தில் இந்த ஐக்கியத்தில் திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் தந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக தான். அவங்க இருக்கிற இடத்துல நல்ல பைபிள் வாசி ரட்சிக்கப்பட்டு அவங்களுக்கு தந்த ஊழியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் இந்த ஊழியத்தை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறத சொல்லி இந்த எரேமியா 3:14-15 படி நம்மளை ஊரில் ஒருத்தரும் குடும்பத்தில் 2 பேருமா கர்த்தர் தெரிந்து கொண்டார். கண்களை மூடி ஆண்டவருக்கு எல்லாரும் அந்த தெரிந்து கொள்ளுதலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெரிந்து கொள்ளுதல் 3 பேர் தான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெரிந்து கொண்டதோடு எங்களை நிறுத்தி விடல, எங்களை வீட்டில் இருக்க வைக்கல. ஆண்டவரே, எழுப்புதல் ஜெப ஐக்கியமாகிய சீயோனுக்கு எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி ஆமென். நம்ம சரீரத்துல எந்த ஒரு சோர்வுக்கு நம்ம இடம் கொடுத்துட வேண்டாம். தெரிந்து கொள்ளுதல் எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்மளை அழைத்து கொண்டு வந்தது எத்தனை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஹல்லேலூயா. மறுபடி பிறத்தல் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்மளை எந்த கிருபைக்குள்ள கொண்டு போகுதுன்னா, நம்ம எல்லாரும் சாதாரணமான ஆள் இல்லை, நம்ம எல்லாரும் ராஜாக்கள். ஹல்லேலூயா. யாருனாலும் என்ன நினைச்சிட்டு போட்டோம், கர்த்தருடைய பார்வையிலையும் வசனத்தினுடைய காரியங்களையும் பார்க்கும்போது நீங்களும் நானும் யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா கர்த்தர் நினைச்சிருக்காரு, வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னனாலும் என்ன செய்யட்டும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா வசனத்தை நம்ம விசுவாசித்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்த 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இருக்கிறீர்கள் அப்படின்னா இப்போ நம்ம இந்த டென்ஸில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ராஜரீக கூட்டமாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்தார். இன்னும் இந்த ஐக்கிய உபதேசத்தின் மூலமாக எனக்கு இன்னும் நல்ல அறிவில் நல்ல ஒரு தெளிவு வேணும். இன்னும் நமக்கு என்ன வேணும்? நல்ல ஒரு தெளிவு என்ன வேணும். எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற புத்தியும் போதும் அப்படின்னு நம்ம நெஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. எனக்கு நல்ல ஞானம் இருக்குன்னு நம்ம நெஞ்சிடக்கூடாது, பெருமைப்பட்டுறக்கூடாது. ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களுக்கு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை தந்திருக்கிறீர். நாங்கள் இன்னும் அறிவோடும் புத்தியோடு எங்களை மேய்க்கும் போது நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு
அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு நல்ல கிருபைகளை என்ன செய்யணும்? ஆண்டவர் தரணும். ஐக்கியத்தில் ஆண்டவர் கொடுத்த மெய்ப்பர்கள்லாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்கள். அவங்க நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியும் போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். லேலுயா லேலுயா. அவங்க நம்மளை எப்படி மேய்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? அறிவோடும் புத்தியோடும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மேய்த்துக்கிட்டு இருக்காங்க. லேலுயா. அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக அவங்களுக்காக நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். லேலுயா. அண்ணனுக்காக, அக்காவுக்காக, தம்பிக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்ப்பொருளை மாத்திரம் இல்லை, உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை நமக்கு தந்ததுனால நல்ல ஒரு தாழ்மையை கற்றுக்கொண்டோம், நல்ல ஒரு கிருபை நமக்கு கிடைச்சது. ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும்னு சொல்லி அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருள் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட உபதேசங்களுக்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவளுக்கு இன்னும் கர்த்தர் நல்ல பலனை தரணும், இன்னும் நல்ல தரிசனங்களை தரணும், இன்னும் நல்ல வெளிப்பாடுகளை தரணும், இன்னும் நல்ல வரங்களை தரணும். இன்னும் அநேக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அநேக குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், அநேக குடும்பங்கள்ல இருக்கிற நோய்கள்லாம் மாறணும், அநேக குடும்பங்கள்ல இருக்கிற குழப்பங்கள்லாம் மாறணும். ஊழியர்களை ஆண்டவரே இன்னும் ஆவியால நிரப்போம், இன்னும் ஆவியால நிரப்போம். உடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்கள் மேல உடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும். யாராவது ஒருத்தர் எளிமை நின்று நம்ம எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துல அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம். யாராவது ஒருத்தர் எளிமை நின்று அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக அவங்க மேல இன்னும் கர்த்தர் நல்ல அபிஷேகத்தை தந்து நல்ல வெளிப்பாடுகள் எல்லாம் தந்து நடத்தும்படியா யாராவது ஒருத்தர் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். 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 என்ன அபிஷேகம்! ஆமென். 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 விளவாய் தந்திருக்கு என்ன அபிஷேகம்! ஆமென். ஆமென். கட்டளையிட்டு இருக்கிறீர். ஆமென். பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க. ஆமென். ஜோயல்கா ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 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 பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில்
ஆண்டவரே, எங்களை வாழ வைப்பதற்கு உண்மையே நீர் எங்களுக்கு தந்து அதோடு இந்த உலகத்தில் எங்களை விட்டுறல. ஆண்டவரே, இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை எங்க ஐக்கியத்துல நீர் எங்களுக்கு தந்து எங்களை அறிவோடு புத்தியோடு மேய்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த மேலான கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஊருக்கு ஒருத்தரும் வம்சத்துக்கு 2 பேருமா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நம்ம இருக்கிற ஊருக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தரை எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற பட்டணத்துக்காக, இருக்கிற கிராமத்துக்காக என்னன்னா ஜோமனன். நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீட்டை சுற்றியுள்ள நபர்களுக்காக நம்ம என்னணும் ஜோமனன். லேலுயா, லேலுயா. இருக்கிற இடத்துல அந்த திருச்சபைக்காக நம்ம என்னணும் ஜோமனன். இருக்கிற ஊரில் இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம என்னணும் ஜோமனன். கர்த்தர் ஊருக்கு ஒருத்தர் வம்சத்துக்கு 2 பேருமா தெரிந்திருக்கிற நம்மளை கொண்டு நம்ம கிராமம் ஆசீர்வதிக்கப்படணும். லேலுயா, லேலுயா. ஒருவேளை அதை லட்சக்கணக்கில் இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் என்னையெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஊருக்கு ஒருத்தர் வம்சத்துக்கு 2 பேர் இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை தருவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். தானியேல் 5வது அதிகாரத்தில், தானியேல் 5வது அதிகாரத்தில் தானியேல் மேலே அவர் ஒரு ஆளாக தான் இருந்தார். அல்லேலூயா. அவருடைய நண்பர்கள் 3 பேர். 1 எத்தனை 4 பேர் தான் இருந்தாங்க. அல்லேலூயா. தேசத்தில் கலக்குன்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவங்கள கொண்டு கலக்குனார். அல்லேலூயா, லேலுயா. 6வது அதிகாரம் 3வது வசனம் யாராவது வாசிப்போம். தானியேல் 6:3. ஆ ஆ ஆ ஆ லேலுயா. ஒரு அதிகாரியா ஆண்டவர் ஒருத்தர் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே என்ன இருக்கணும் அப்படின்னா சாதாரண ஆவி இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் என்னணும் அவங்களுக்கு இருக்கணும். லேலியா. ஒரு விசேஷத்த ஆவி அவங்க மேலே என்னிடம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அந்த உயர்வை நம்ம போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவரே நம்மளை என்ன செஞ்சிருவார்னா உயர்த்திடுவார். லேலுயா, லேலுயா. அவங்களுக்கு வந்த சோதனைகள் அத்தனையும் ஒரு எழுப்புதலாக மாறிச்சு. லேலுயா. தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் சிங்கக்கேபி வந்தது தான் தேசத்தில் எழுப்புதல். லேலுயா. சிங்கக்கேபி வந்தது தான் ஜனங்கள் எல்லாரும் விசுவாசத்துக்குள்ளே வந்தாங்க. லேலுயா. ஒரு அக்கினி சூளை தான் அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலாக என்ன செஞ்சது மாறிச்சு. லேலுயா. ஆண்டவர் அக்கினி ஊடா நடத்தினாலும் சிங்கக்கேபிக்குள்ள நடத்தினாலும் தேவன் தம்முடைய வல்லமையை ஊருக்கு ஒருத்தர் வம்சத்துக்கு 2 பேருக்குள்ள தம்முடைய வல்லமையை விளங்க செய்து ஆண்டவர் மகிமைப்பட்டார். லேலுயா, லேலுயா. ஒருவேளை நம்ம ஊரில் ஒருத்தர் வம்சத்துக்கு 2 பேருமா இருந்தாலும் இந்த விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருந்துச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூப்பிட்ட உடனே ஜெபம் வந்தாங்க. லேலுயா. ஒரு சின்ன கேப் தான். தானியேல்கிட்ட தகவல் சொல்லியாச்சு, இப்போ எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவணை கேட்டு வந்தார். நமக்கு நேரம் நல்லா கிடைக்கு. லேலியா. அப்போ ஜோமனதை கூட என்ன செய்ய வேண்டிய கொஞ்சம் தவணை கொடுக்கலாமா, கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். நானும் என் நண்பர்களும் என்ன அது என்ன விளக்கம்னு அவர் சொல்லலை. அந்த கேப்பில் நண்பர்கள்லாம் உடனே என்ன செஞ்சார், கூப்பிட்டாரு. உடனே 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். லேலுயா, லேலுயா. ஆண்டவர் அந்த நாளில் தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவில் ஒரு விசேஷத்த ஆவியை வச்சிருந்ததுனால அந்த சிங்க கெபியும் எரிகிற அக்கினி சூளையும் ஒரு எழுப்புதலாக மாறிச்சு. லேலுயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஊருக்கு ஒருத்தரும் வம்சத்துக்கு 2 பேருமா எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அந்த நாட்களில் ஒரு 4 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, அந்த 4 பேருக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவியை வைத்திருந்தேன். எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா. அந்த தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷத்த ஆவியை இந்த ஆண்களாகிய எங்க உள்ளத்துக்குள்ள நீங்க அனுப்பிடுங்கப்பா. எங்க உள்ளத்துக்குள்ள அனுப்பிடுங்க. தானியேலுக்கும் உயர்வு கிடைச்சது, தேசத்திலையும் எழுப்புதல் வந்துச்சு, தேசத்துல இருக்கிற ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. இப்படி ஊழியத்துல உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விசேஷத்த ஆவிய எங்களுக்கு தந்துருங்கன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா. ஆமென். ஸ்தோத்திரம். எங்களுக்கு குடும்பத்தை தந்திருக்கிறீர், எங்களுக்கு நல்ல தொழில் வியாபாரத்தை தந்திருக்கிறீர்.
ஆண்டவரே எங்களுக்கு நல்ல நிர்வாகங்களை தந்திருக்கிறேன், பணிகளை தந்திருக்கிறேன், ஊழியங்களை தந்திருக்கிறேன். இதுல நான் இன்னும் தேவ சித்தத்தோடு நல்ல ஜெபம் பண்ணி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு விசேஷித்த ஆவியை தாங்க. அந்த விசேஷித்த ஆவிதான் தானியேலுடைய வழக்கமான ஜெபத்தை பண்ண வச்சது. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதென்று அறிந்திருந்த போதிலும் தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவர் வழக்கமான ஜெபத்தை பண்ணிட்டே இருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த விசேஷித்த ஆவியை இந்த மத்தியான வேளையில எங்க உள்ளத்துக்குள்ள அனுப்புங்க, எங்க உள்ளத்துக்குள்ள அனுப்புங்க. உன்னதத்துல இருக்கு தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி, அது உன்னதத்துல இருந்து கிடைச்சது. இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாரும் கேட்போம். ஆமென், ஸ்தோத்திரம். எரிகிற அக்கினி சூளைகள் நமக்கு வரும், சிங்க கெபிகள் நமக்கு வரும். ஆனாலும் தேவன் தந்த விசேஷித்த ஆவியினால நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி காரியங்களை எல்லாம் மாறுதலா முடிய பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். தானியேல் பயந்துருவார்னு நினைச்சாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பயந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுனால கர்த்தர் அந்த நாள்ல எடுத்து நல்ல ஜெபம் வச்சார். நல்ல தைரியமா நின்னாங்க. தன் தேவன் பேர்ல நல்ல விசுவாசத்தோடு இருந்தாங்க. அது ஒரு எழுப்புதலா மாறிச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, ஊருக்கு ஒருத்தரா, வம்சத்துக்கு 2 பேரா வந்திருக்கிறோம். எங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த ஆவியினால எங்களை நிரப்பி அனுப்பணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். அவங்களோட இணைந்து எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவாங்க, எழுந்திருந்து ஜெபம் பண்ணும். ஆமென், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கேளுங்க. ஆமென். மத்தியான வெயில்ல கேளுங்க, நல்லா கேட்போம். ஆமென், 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 ஆமென். கேட்போம். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளம் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே, உண்டனக்கே, உண்டனக்கே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடிக்கடி நம்ம அண்ணன் சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப் தான். ஆனால் தேச அளவில் ஒரு எழுப்புதல் நடந்துச்சு. இப்போ ஊருக்கு ஒருத்தர், வம்சத்துக்கு 2 பேருமா வந்திருக்கிறோம். ஊரில் 2 பேர் வந்திருந்தா அவங்களில் ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை ஊரில் ஒரு விசேஷித்த ஆவியினால் நிரப்பி வைங்கப்பா, அப்போ நான் என் கண் பார்க்கிற இடமெல்லாம் ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆழமான ஜெபத்துக்குள்ள கொண்டு போறதற்கு. ஊர்ல 2 பேர் வந்திருக்கலாம், ஒருவேளை ரெட்டியார்பட்டியிலேருந்து 3 பேர் வந்திருக்கலாம், ஊத்துமலையிலேருந்து வந்திருக்கலாம், உங்க ஊர்ல ஒருத்தர் வந்திருக்கலாம். அவங்க எளிமைன்னு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நாங்க சாதாரணமான ஆளா எங்க ஊர்ல இருந்துடப்படாதப்பா, ஒரு விசேஷித்த ஆவியினால நிரப்பப்பட்டவனாக, ஒரு ஜெப பாரம் கொண்டவனாக, ஆத்தும பாரம் கொண்டவனாக
என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம எளிமைன்னு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நம்ம ஊர் நம்ம பட்டணத்துல ஆண்டவர் ஜெபிப்போம்னு சொல்லி நம்மளை நம்பி இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். ஆண்டவரே, எங்க ஜெபம் இன்னும் தேவைன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறதுனால ஒவ்வொருத்தரும் ஊர்ல ஒருவேளை சுரண்டையில இருந்து 4 பேர் இருந்தா ஒருத்தர் எழுப்பி ஜெபம் பண்ணலாம். எழுப்பி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமேன். ஊற்றுங்கப்பா. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படணும். ஆமேன். 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 ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவியினால நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். கேட்போம். ஆமென், ஆமென். இந்த ரிட்டையர் பிடிக்காக அண்ணாச்சி ஜெபம் பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்த ஊரில். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அவங்களுக்காக இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஜெபிக்கிற நபர் மேலே உடைய விசேஷத்தை ஆவி ஊற்றப்படுங்கப்பா. அப்போ தான் நாங்கள் நல்லா ஜெபம் பண்ண முடியும். தவணை காட்டி ஜெபம் பண்ண முடியும். ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். தேசத்தில் எழுப்புதலை தந்தீர். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியின் அபிஷேகம். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். நிரப்பி நடத்திடுங்க. ஆமென். ரெட்டியார்பட்டி ஊத்துமல்ல வந்திருக்கிற 2 பேரும் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. சேர்மாதேவிலேருந்து வந்திருக்கிற அண்ணன் ஜெபம் பண்ண போறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணுங்கண்ணே. ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். வந்திருக்கிற அண்ணன் மேல கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டதற்காக விசுவாசத்தோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அடுத்த ஊர்ல வந்திருக்கிறவங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். தெரிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கிருபைகளுக்காக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சுரண்ட பகுதியில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க ஒரு விசேஷத்த ஆவி, ஜெப ஆவி. ஆமென், ஆமென். எங்களை நிரப்பிடுங்க, என்னை நிரப்புங்க. ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? காலூந்தி நிற்கணுமே,
கர்த்தரோடு நடக்கணுமே, காலூதி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா, இங்கு அசைவாடோ அசைவாடோ ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அமேன். கேளுங்க, எல்லாரும் கேட்போம். அமேன் அமேன். கர்த்தர் அவங்கள தான் ஊர்ல ஒருத்தரா தெரிந்து கொண்டு இருக்கிறார். அமேன் 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 அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன் 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 அமேன். ஸ்தோத்திரம். அமேன் 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 அமேன். யோமனு அமேன். எங்க ஊர்ல என்னை ஜெபிக்கிறவனா வச்சிருங்கப்பா. அமேன். பாரப்பட்டு ஜெபிக்கணும். அமேன். நல்ல ரகசியமா ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. அமேன் 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 அமேன். அமேன் அமேன். ஸ்தோத்திரம். அமேன் 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 அமேன். ஆமேன். அண்ணாச்சினுடைய கிராமத்துல தானியேல் மேல இருந்த விசேஷித்த ஆவி அண்ணாச்சி மேல கர்த்தர் ஊற்றுனதற்கா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்பட்டு. ஆமேன். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். திட்டமா நிறைவேறட்டும். கிரியை செய்யுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். உண்டாகட்டும் உண்டாகட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். நிறைவேறட்டும். ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லா ஊர்ல இருக்கவங்களும் ஜெபம் பண்ணிட்டீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேனா. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என்
விசேஷித்த கிருபையோட எரேமியாவில் சொன்ன வசனத்தின்படி நம்ம இணைஞ்சிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. ஏற்கனவே ஜெபாவியை தந்திருக்காரு. இன்னும் நமக்கு நல்ல ஜெபாவினால் நிரப்பி நம்ம இருக்கிற பட்டணத்துக்காகவும் இருக்கிற இடத்துல இன்னும் ஆண்டவர் நல்ல எழுப்புதலை தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நல்ல விசேஷித்த ஆவியினால் நம்மளை இணைஞ்சிருக்காருன்னா நிரப்பியிருக்கார். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு தந்த ஐக்கியத்தில் தந்த ஊழியத்தை, ஜெப ஊழியத்தையும் செயல் ஊழியத்தையும் நிறைவேற்ற ஆண்டவர் நல்ல ஒரு கிருபைகளையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் விசேஷமாக ஆவியானுடைய வழி நடத்தல், ஆவியின் பலன் ஊழியர்களாகி நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தந்தார். லேலுயா லேலுயா. இன்னும் ஆண்டவர் எஞ்சிருக்கிற நாள்லையும் இந்த ஊழியத்தை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்ம ஐக்கிய ஊழியத்தில் என்னென்ன கிரியைகளை செய்ய சித்த வைத்திருக்கிறாரோ அத்தனை கிரியைகளையும் கர்த்தர் செய்யணும். லேலுயா. அதுக்கு நம்ம இன்னும் இந்த ஜெபாவினால் இணையணும், நிரப்பப்படணும். போக்குவரத்து நமக்கு தடையில்லாமல் இருக்கிறதற்கு ஆண்டவர் நல்ல கிருபைகளை தரணும். லேலுயா. ஒரே மனதும் ஒரே ஆவியும் உடையவர்களாக இருந்து இந்த ஐக்கிய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் நம்மளை இப்படி நடத்துவார். லேலுயா லேலுயா. ஊருக்கு ஒருத்தரும் வம்சத்துக்கு 2 பேரும் தான். லேலுயா. ஆனாலும் நம்ம ஜெபம் தேச அளவில் எழுப்புதலை கொண்டு வரும். லேலுயா. ஒருத்தருடைய ஜெபம், 2 பேருடைய ஜெபம் இந்த கிராமத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவார். லேலுயா. இதோடைய பிரதான கிருபையினால் நேற்றைக்கும் கோயம்புத்தூர், திருப்பூரில் ஆண்டவர் ஐக்கியத்தின் மூலமாக இந்த வீட்டு ஜெப ஊழியத்தை கர்த்தர் நடத்தி தந்தார். லேலுயா. நல்ல மாற்றங்களை கர்த்தர் தந்திருக்காரு, நல்ல கிரியைகளை கர்த்தர் செய்தார். ஊழியத்துக்கு இருந்த ஊழியர்கள் ஒரு 4 பேர் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை தந்தார். லேலுயா. இதோடு மாத்திரம் இல்லை, நல்ல நம்முடைய தனி ஜெபம், வனாந்தர ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். லேலுயா. இந்த 2 நாளைக்குள்ள சோலைசேரில் நம்ம ஐக்கிய ஊழியத்தை கொண்டு போனார். குறிச்சாமட்டிக்கு 2 ஊழியத்தை இணைஞ்சாச்சு கர்த்தர் கொண்டு போனார். லேலுயா. ஒரு காத்திருப்பு ஜெபமும் இன்னைக்கு ஆராதனையிலையும் கர்த்தர் ஊழியத்தை நடத்தினார். லேலுயா. பெரியசாமிபுரத்துலேயும் ஐக்கிய ஊழியத்தை தந்தார். லேலுயா. நம்ம ஜெபம் பண்ண இனிமேல் நோட்டீஸ்லாம் கிடையாது, எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துவார். லேலுயா. நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எப்பவும் எப்படி இருக்கணும்? நல்லா ஆயத்தமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அழைப்பு வந்தவுடனே நினைஞ்சிட வேண்டியா, ஓடிட வேண்டியா. லேலுயா. நல்ல ஆயத்தமாக இருந்தோம்னா ஆண்டவரே நமக்கு என்ன செய்வார்னா நல்ல அழைப்புகளை என்ன செய்வார், தந்து நடத்துவார். லேலுயா. என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த ஊழியங்களில் சந்திக்கப்பட்ட அத்தனை ஆத்துமாக்களும் நல்ல வேதம் வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க பண்ணுகிற தொழிலை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். லேலுயா. இந்த 8வது மாதத்தில் நம்ம ஐக்கிய ஊழியர் நடந்த இடங்களில் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நல்ல ஆசீர்வதித்து என்ன செய்யணும்னா நடத்தணும். அப்போ தான் அடுத்த ஊழியத்தில் அவங்க நல்ல ஒரு சாட்சியோடு நின்று கர்த்தருடைய நாமத்தை இணைய முடியும்னா மகிமைப்படுத்த முடியும். அல்லேலுயா. யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுறீங்களா, ஆண்டவரே இந்த மாதத்தில் நடந்த ஊழியங்களில் நிறைய ஆத்துமாக்களையும் குடும்பத்தை நீ சந்தித்திருக்கிறே, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், அந்த குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும், போராட்டங்கள் மாறணும், தேவைகள் சந்திக்கப்படணும், அவங்க எதிர்பார்த்துருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரே அதை சந்தித்து தர முடியாது. ஐக்கிய ஊழியத்தில் சந்திக்கப்பட்ட 8வது மாதத்தில் சந்திக்கப்பட்ட எல்லா இடங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் எளிமைன்னு ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். தயவுக்காக ஆமேன் 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 ஆமேன். ஆசீர்வாதமாக நடத்தினீரே, நடத்தி தந்தீரே, ஸ்தோத்திரம். அபிஷேகம் நடத்தி தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நடத்தினீரே, ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஊழியங்களை தந்து நடத்தினீரே, ஸ்தோத்திரம். ஆமென். தயவுக்கா ஸ்தோத்திரம். ஊழியர்கள் பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம மாத்திரம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தொடர்ந்து இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாளில் ஜெப ஊழியத்தை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கணும். ஜெப ஊழியத்துக்கு வருவதற்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்? மாற்றணும். லேலுயா. அதுக்குள்ள சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் உருவாக்கி தரணும். எல்லாரும் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கோம்னா சாதாரணமான காரியம் இல்லை. லேலுயா. இதுக்கு ஏராளமான ஜெபம், ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வழிநடத்தல், ஊரில் வீடுகளில் நமக்கு கிடைத்த நல்ல ஒரு அனுமதிகள். லேலுயா. இந்த அனுமதியும் அனுக்கிரகமும் நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும். லேலுயா. எத்தனையோ பேருக்கு ஜெபத்துக்கு வர வாஞ்சை இருக்கு, ஆனால் பல தடைகளில் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த தடையெல்லாம் என்ன செய்யணும்னா நீக்கி போடணும். லேலுயா. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு போக்குவரத்துமாக இருப்பதற்கும், ரூமில் நடக்கிற ஜெபத்துக்கு போக்குவரத்துமாக இருப்பதற்கும், அவங்க இருக்கிற இடத்துல ஐக்கியத்தில் தந்த ஜெபத்துக்கு போக்குவரத்துமாக இருப்பதற்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் என்னணும் நீக்கி போடணும். கர்த்தர் அவங்க விடுதலையோடு வருவதற்கு கர்த்தர் நல்ல ஒரு அனுக்கிரகத்தை என்னணும் தரணும். லேலுயா. ஒருவேளை அது அவங்களுடைய சுயங்களாக இருக்கலாம், வேலை வாய் பழுதுகளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அமைச்சு தரணும். லேலுயா. யாராவது ஒருத்தர் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோமா? எழுமென்று ஆண்டவரே, ஐக்கிய குடும்பங்கள் எல்லாரும் எருசலேமாகிய இந்த இடத்துக்கு நல்ல போக்குவரத்துமாக இருப்பதற்கு தடைகளை கர்த்தர் நீக்கி போடணும்னு சொல்லி ஜெபிக்காத யாராவது ஒருத்தர் எழுமென்று ஜெபம் பண்ணிடுறீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் மேன். ஸ்தோத்திரம். மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். மேன் 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 மேன். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஆவியானவர் வழி நடத்துங்க. ஆமேன் 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 ஆமேன். ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? ஆவியானவர் அவங்க தடையெல்லாம் நீக்கி இந்த இடத்துல அழைத்து கொண்டு வருவார். ஆமேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஏலியா ஏலியா. இங்க இருக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் தரணும். நம்ம ஐக்கியத்தில் ஆண்டவர் தந்த திட்டங்களை எல்லாருக்கும் என்ன செய்யணும்னா அது போய் சேரணும். எல்லாரும் அதை பயன்படுத்தணும். ஐக்கியத்தில் தேவன் தந்த திட்டங்களை என்னணும் எல்லாரும் என்னணும் பயன்படுத்தணும். வேதத்தை விரைந்து கற்பவாரி திட்டம்னா எத்தனை பக்கம் குறைஞ்சது வாசிக்க சொல்லியிருக்கு? 5 பக்கம். 5 பக்கத்துக்கு குறையாமல் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒரு வேளை காலையில் 3 பக்கம்னா மீதி 2 பாக்கி வச்சுட்டு படுத்தப்படாது. இன்னும் 2 பக்கத்தை என்ன செய்யணும்? வாசிடணும். அல்லேலூயா. ஆவியானவர் என்னன்னா நல்ல வேதத்தை வரைந்து கற்பவாரி திட்டம் எல்லாத்துக்கும் என்னன்னா அது போய் சேரணும்.
அதோடு மாத்திரம் இல்லை, இந்த பத்திரிகை ஊழியத்தை எல்லாரும் பயன்படுத்தணும். லேலுயா. பத்திரிகை ஊழியத்தில் மொத்தம் எத்தனை பக்கம்தான்? 16 பக்கம்தான் இணையுது இருக்குது. 2 தடவை அதை இணைஞ்சிடலான்னா வாஸ்து ஜெபம் பண்ணிடலாம். லேலுயா. அவ்வளவு அபிஷேகம் அதுக்குள்ளே என்ன செய்யுதுன்னு ஆண்டவர் வச்சுருக்காரு. லேலுயா. இந்த பத்திரிகை ஊழியத்தை எல்லாரும் இணையணும், பயன்படுத்தணும். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு அந்த பத்திரிகை இருந்தால் அதுபோக ஒரு எக்ஸ்ட்ரா 2 பத்திரிகை ஐக்கியத்தில் கேட்டு வச்சுக்கிடணும். யாராவது ஒருத்தர் வரும்போது ஒரு வழிநடத்தலேருந்து அந்த பத்திரிகை இணைஞ்சிடலாம், கொடுத்தா அந்த ஊழியத்தை குறித்து எல்லாம் அதில் தெரிஞ்சுக்கிடுவாங்க. லேலுயா. நம்ம ரொம்ப நின்று பேச வேண்டியது என்னையாது இருக்காது. வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு அந்த பத்திரிகையை கொடுத்துட்டா ஆவியானவர் அவங்கள என்ன செய்வார்னா அந்த பத்திரிகையை திறந்து வாசிக்க வைப்பார். அதில் அத்தனையும் அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. லேலுயா. இந்த ஊழியத்தினுடைய திட்டங்களை நம்மளும் பயன்படுத்தணும். அந்த ஊழியத்தினுடைய திட்டங்கள் இன்னும் அநேருக்கு போய் சேரும்போது அது ஒரு எழுப்புதலாக மாறும். கரங்களை வைத்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தில் இருக்கிற திட்டங்களை பயன்படுத்தணும். வேதத்தை வரைந்து கற்பவாரின் திட்டம், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த பத்திரிகை ஊழியத்தை எல்லாரும் பயன்படுத்தி நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்க பலகீனங்கள்லாம் மாறும் ஆண்டவரே. ஒரு ஜெபாவி வரும் ஆண்டவரே. வேதத்தினுடைய விளக்கங்களை நல்லா புரிஞ்சு கொண்டு ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவரே. இன்னும் கூகுள் மீட் லிங்கில் இணையாதவங்க எல்லாரும் இணையணும். அடிக்கடி அதை செக் பண்ணி பார்க்கணும், எந்த ஜெபம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு ஆவியானுடைய நடத்துதல் வேணும். இந்த கூகுள் மீட் லிங்கை எல்லாரும் பயன்படுத்தணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஏதோ மாதத்தில் ஒரு தடவை மாத்திரம் இல்லை, எல்லா வேளையிலையும் இந்த ஊழியம் கர்த்தர் ஜெப ஊழியத்தையும் செயல் ஊழியத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை லிங்கில் ஷேர் பண்ணணும், அநேகர் அதை பயன்படுத்தணும். அதற்கு ஆவியினுடைய ஒரு ஏவுதல் அவங்களுக்குள்ளே வேணும். ஆமேனும் ஸ்தோத்திரம். யூடியூப் ஊழியத்தை எல்லாரும் பயன்படுத்தணும் ஆண்டவரை. எல்லாரும் நல்லா கேட்கணும், நல்ல எழுப்புதல் வரணும், அவங்க ஆவியில் ஒரு அனல் உண்டாகணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐக்கியத்தினுடைய திட்டங்களை எல்லாரும் பயன்படுத்தணும், நாங்களும் நல்லா பயன்படுத்தணும், இன்னும் அதிகமாக பயன்படுத்தணும், இன்னும் அதிகமாக போக்குவரத்துமாக இருக்கணும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தினுடைய திட்டங்களை அநேருக்கு போய் அது ஒரு ஆசீர்வாதமாய் அமையணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன். லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த 8வது மாதத்தில் இந்த ஆண்கள் மினி தியானமாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இன்னும் கர்த்தர் என்ன செய்வார்னு நடத்துவார். இந்த மாதத்திலையும் கர்த்தர் நம்மளை நடத்தின விதங்கள், ஊழிய பகிர்மானங்கள், சாட்சிகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? முன்னால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். லேலுயா. இல்லை கருத்தாக தெளிவாக சொல்லி நமக்கு மாத்திரம் இல்லை, அது அநேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். லேலுயா. ஐக்கியத்தில் நல்ல ஒரு புதன்கிழமை ஜெபம்லாம், காலையில் 6 மணி ஜெபத்தெல்லாம் புதிய புதிய ஊழியர்களை தூரத்தில் இருந்தெல்லாம் ஆண்டவர் கொண்டு வர்றார். லேலுயா. 10 மணி ஜெபம் நல்ல ஒரு ஆசீர்வாதம். இரவில் ஆண்கள் ஜெபம் நல்ல ஒரு பலனாக இருந்துச்சு. இப்படி நம்ம ஐக்கிய ஜெபத்துக்கு வந்து போனது. கூகுள் மீட் லிங்கில் அதை கேட்டிருப்பீங்க, யூடியூப்பில் அந்த ஊழியத்தை கேட்டிருப்பீங்க. எது நமக்கு பலனாக இருந்துச்சு? பரிசுத்த ஆவியார் நம்மளை எப்படி நடத்தினார்? நமக்கு செய்த நன்மைகள் என்ன? நமக்கு ஆண்டவர் கொடுத்த பலன் என்ன? அது எல்லாத்தையும் முன்னால் ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்லி ஊழிய பகிர்மானத்தை நீங்கள் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளேன். வாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த நாட்டில் உங்கள் மத்தியிலே ஊழிய பௌர்ணமாக சொல்லுவது மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை உற்சாகமாக இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். பெரிய உற்சாகமாக இருந்தது. ஒரு ஜபங்களையும் கலந்து கொள்ளும்போது ஒரு புது பலனை ஆண்டவர் நினைச்சிருக்காரு. நாளுக்கு நாள் தாவீது என்ன செய்கிறாரு? விருத்தி அடைந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு விருத்தியை என்ன செய்தார்? கட்டளையிட்டு குடும்பத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். இந்த வாரம் கூட இந்த கூட்டங்களுக்கு வர முடியாத சில தடைகள் இருந்தது. இன்றைக்கும் கூட கேரளாவில் ஒரு பால்காய்ப்பு வீடு. அப்போது இன்றைக்கி நேற்றைக்கு வண்டி ஏறியாச்சு. நேற்றைக்கு வண்டி ஏறினது செவ்வாய்க்கிழமை தான் அங்கே நான் இறங்க முடியும், அப்படி தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சட்டத்திட்டங்களாக நினைச்சிட்டாரு, மாற்றிட்டார். ஏன்னா பால்காய்ப்பு வீடு. இன்றைக்கி ஜோயில் கூட சொன்னாங்க, நீங்கள் ஏன்னா வாங்கினேன் கோயம்புத்தூர் போவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஐயா, இவ்வளோ நாளும் பொடி சங்கிலி கழுத்தில் இருந்து அத்துட்டு வந்துட்டேன், இப்போ பெரிய சங்கிலியை போட்டாங்களா, நான் அக்க முடியாத அப்படி இல்லை, அப்படி எப்படியாவது என்ன செய்யணும், இவங்க கூட போய் தான் ஆவட்டி அவங்கக்கிட்ட அதில் விட்டுட்டாவ. அந்த உடனே இப்படி போனேன். நேற்றைக்கு புறப்பட்டு போயாச்சு கேரளாவுக்கு புறப்பட்டு போகிறேன். பாருங்கள், ஆனாலும் ஆண்டோட திட்டம் என்ன செய்யுது? ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் சட்டப்படி நான் செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு என்ன செய்யணும், ஊருக்கே வரணும். போயிட்டே இருக்கேன். கடைசியில் ஒரு ஃபோன் வருது. நான் ஒரு துணி வாங்கி, தையலுக்கு துணி வாங்கி வச்சுருந்தேன், ஃபங்க்ஷன் வீடு. கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நான் புதன்கிழமை நினச்சி தைக்காமல் போயிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நெருக்கடியில் போயிட்டேன். அது இன்னைக்கா இருந்திருக்கு.
கடைசியில் அவங்க உடனே ஃபோன் போட்டு போயிட்டு வண்டி போயிட்டுருக்கு, ஃபோன் வருது. குருசாமி நீ எப்படியாவது வரணும் குருசாமி, எனக்கு வேறு இல்லை, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து வந்திருக்காங்க, நான் ஒரு ஆள் தனியாக நினைச்ச முடியாது, நிற்க முடியாது, எப்படியாவது வாங்கங்க. அங்கே என் மனைவி போக முடியாது அப்படின்னு ஒரு மனைவி கைட்டு செல்லை கொடுத்து ஒரு வழியாக அங்கேயும் போய் ஃபங்க்ஷன் வீடெல்லாம் போய் பார்த்தேன். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்போ நீங்கள் கண்டிப்பாக போய் தான் என்ன செய்யணும், ஆகணும். ஜதம் சொல்லுங்க இல்லையா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் அந்த துணி எடுக்கிறது தான் எல்லாருக்கும் சொந்த பந்தங்கள் மக்கள் 2 பிள்ளைகள் குடும்பம்லாம் வந்துருந்தது. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னென்னா அப்பா துணி கொடுக்க தான். எனக்கு ஆசை, நாளைக்கு எங்கே போகிறோம், ஆண்கள் ஜெபத்துக்கு என்ன செய்ய போகிறோம், என் உள்ளத்துக்குள்ள பெரிய ஒரு ஆசை வந்துருச்சு. அலையில் வச்சுங்க இல்லையா. ரெட்டியார்பி சேரெல்லாம் நேற்று இந்த நாளே கனவு பண்ணேன். அந்த சேரை இன்னைக்கு பார்க்கலன்னா, இந்த வாரம் பார்க்கலன்னா அடுத்த மாதம் தான் என்ன செய்ய முடியும், அவங்க முகத்தை பார்க்க முடியுமே, அப்படின்லாம் ஒரு பாரம் என்ன செய்யுது உள்ளே இருந்தது. அதனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் வாக்கியம் பண்ணார். நேற்றைக்கு புறப்பட்டு வரும்போது குடும்பம்லாம் அங்கே தான் இருக்குது, இன்னும் அங்கே தான் இருக்குது. புறப்பட்டு வரும்போது ஒரு அந்த வீட்டுக்காரங்க நல்லா 2 லட்ச ரூபா புல்லட் வண்டி வச்சுருக்காங்க. இது என்ன ரேட்டுன்னா 2 லட்சம் தாங்க, 2 லட்சம் தாண்டி தான் இருக்குந்தாங்க. அந்த வண்டியில் தான் கொண்டாந்து சேட்டையில் கொண்டாந்து பஸ் ஏற்றுனாங்க. அல்லையா. இப்போ எர்ணாகுளம் வந்து எனக்கு மலையாளமும் தெரியாது, இங்கிலீஷும் என்ன செய்யாது தெரியாது. ஆனால் நான் போய் விசாரித்து ஆள் பூரா தமிழாளாக இருந்தது. அல்லையா. சரியாக வந்து காலையிலே வந்து இறங்கி இந்த கூட்டங்களுக்கு வரவும் அது எல்லா வேலையும் முடிக்க ஆண்டோடைய திட்டத்தை பார்க்கும்போது அவர் நம்முடைய நல்ல நிலச்சிருக்கிறார். அல்லையா. அதனால் இப்படி கூட்டங்களுக்கு நான் இதுக்கும் இவ்வளோ நாளும் என் மனைவிட்ட தான் காசோ பொருளோ கொடுத்து அந்தந்த வீடுகளுக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி வாரந்தோறும் கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லி பெரிய ஆசை. ஆனால் இந்த ட்ரிப்பு என்ன செய்ய முடியலை, நல்லா மாட்டிக்கிட்டேன். நேற்று மகா காரில் தான் போனோம். முழுத்தும் கோயம்புத்தூர் ஊழியத்தை ஃபுல்லாக போட்டு அல்லையா கார்லேயே போட்டாச்சு. அது செல்லுலேருந்து ஆன் பண்ணி ப்ளூடூத் மூலியமாக கார்லேயே போட்டு விட்டு கேட்டு போக கர்த்தர் உதவி செய்தார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியங்களை இந்த இடத்துல ஜெபத்து கலந்தும்போது ஒருவேளை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள்னு சொல்லி ஜெபிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருச்சபையில் நம்ம எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம், வேலையில் எப்படி நடந்துகிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சிந்திக்க ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் நினைச்சிருக்காரு. தந்து நடந்த ஜெபங்கள்லாம் எனக்கு பெரிய பலனாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் இந்த ஊழியங்களை 2-3 நாள் கலந்து கூடக்கூடிய சூழ்நிலை இல்லை. நம்ம ஜெபித்தோம், தடைகள்லாம் நீங்கும்னு சொல்லி ஜெபித்தோம். அதுபோல் அந்த தடைகள் நீங்கி இப்போ இன்றைக்கி வரக்கூடிய கிருபையில் ஆண்டவர் எனக்கு தந்தார். புதன்கிழமை 2 புதன்கிழமை மீட்டிங் இரவு ஜெபத்துக்கு ஆண்கள் ஜெபத்துக்கு என்னால் வர முடியல. ஆனால் மனசு ரொம்ப பாரமாகவே இருந்துச்சு. சூழ்நிலை நிமித்தமாக உடலில் கொஞ்சம் பலவீனம், கொஞ்சம் வேலை நிமித்தமாக வர முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை விசாரிக்கிற ஐக்கியம் சார் நேரத்தை கூப்பிட்டாங்க, தம்பி உடம்புலாம் இப்படி சரியாயிருச்சா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. சரியாயிருச்சு சார், நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம விசாரிக்கும் போது அந்த ஒரு உற்சாகத்தை தருது. இந்த ஐக்கியத்தோடு வந்து ஜெபிக்கும் போது இந்த ஜெபங்கள்லாம் கிடைக்காம இருக்கும்போது ஒரு உற்சாக குறைவு ஆயிடுது. நம்ம அந்த ஐக்கியத்தோட போக்குவரத்தாக இருக்கும்போது அந்த ஜெபத்தில் நம்ம முன்னே ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாதபடி நேற்று கூட ஜெயல் திருப்பூர் ஊழியத்தில் சொன்னாங்க, இல்லை ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தும் போது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தினாங்க. நேற்று கூட டேவிட் அண்ணன் சொல்லி, டேவிட் அண்ணன் இருந்து போயிருந்தாங்க, அங்கே ஒரு டேவிட் அண்ணன் இருந்தாங்க, அவங்களும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ ஜெபங்க நம்ம ஐக்கியங்களில் அறிமுகப்படுத்தும் போது அந்த அறிமுகப்படுத்த வேலையிலே நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபாவையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜெபிக்கும் போது அந்த கூகுள் மீட்டில் கேட்கும் போது யாருன்னே தெரியாது, பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஜெபாவையே அந்த ஐக்கியத்துக்கு வரும் நிமித்தமாக அனைவருக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தந்தார். அது மட்டும் இல்லாதபடி இந்த மாதத்துலையும் சென்னை ஊழியர்களுக்கு சென்று வரக்கூடிய கிருபைகளை தந்தாங்க. சென்னை ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர் இருப்பாங்க. அவங்க இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை குறித்து ஸ்ட்ராங்கான ஒரு ஊழியம். அந்த 800 ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கணும் எப்படிங்கிறத அந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி கொடுத்தாரு. எல்லாவற்றிலும் ஆண்டு கிருபை கூட இருந்துச்சு. இந்த மாதத்திலும் ஆண்டவர் கிருபை கூட இருந்து வழி நடத்தினார். 31ஆம் தேதி பெங்களூர் ஊழியம் இருக்குது. அந்த பெங்களூர் ஊழியத்துக்கும் சென்று வரணும். இந்த ஊழியத்திலையும் கலந்து கொள்ளணும். அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை வழி நடத்தப்படணும். இந்த ஊருக்கு ஒருத்தர் வம்சத்துக்கு 2 வார்த்தையின்படி நான் அந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் தியானிச்சுட்டு இருந்தேன். உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள்னு சொல்லி அதே வசனம் இங்கேயே கொடுக்கப்படுது. நம்ம தியானித்த வசனங்களை இன்னும் விரிவாக நம்ம ஐக்கியத்தில் அடிக்கடி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. என்னையும் ஊழிய பகிர்மானம் சொல்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் 8ஆவது மாதம் ஊழியங்களில் சாலாம் ஸ்கூல் ஜெபத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஐக்கியத்துக்கு போக்குவரத்து இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். சாலாம் ஸ்கூல் ஜெபத்தில் கொடுத்த வார்த்தை விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். அந்த வார்த்தை எனக்கு பலனாக இருந்துச்சு. அல்லேலூயா.
அடுத்து கடந்த நாட்களில் புதன்கிழமை நான் ஆண்கள் ஜெபத்துக்கு வரும்போது அண்ணன் கொடுத்த வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை அன்னைக்கு மீகாவை நிரப்புனது போல் என்னையும் நிரப்புங்க இசப்பான்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய கிருபையை தந்தார். அடுத்து நாங்கள் வனாந்தரத்தில் மாதந்தோறும் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கும் போது இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின்படி ஜெபிக்க வைத்தார். ஹல்லேலூயா. எந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, அது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அந்த வசனம் எனக்கு ஒரு பலனாக இருந்துச்சு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ வார்த்தையில் அபிஷேகம் இருக்குது. தேவ வார்த்தையில் அபிஷேகம் இருக்குது. அப்போ நம்மளோட வார்த்தையில், தேவனுடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்குது. அப்போ அந்த வார்த்தையில் அபிஷேகம் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அந்த வார்த்தையைப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறபடி நாங்கள் என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணோம். அடுத்து என்ன செஞ்சு ஜெபம் பண்ணோம், எபிரேயர் எழுதின புஸ்தகம் எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்காயினதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். யாரையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். யாரையும் நம்ம பேசி அவங்கள குற்றப்படுத்த வேண்டாம். ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை போகும்போது அவங்க நிலைமையை அந்த வார்த்தை என்ன செய்யும்னா, அவங்க ஆவியையும் அவங்க ஆத்துமாவையும் அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நிறுத்து கொடுத்துவார். அப்படி நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, அந்த நாளில் சொன்னாங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவன். அந்த வார்த்தையில் என்ன செய்யணும், ஜீவன் இருக்குது, அதில் வல்லமை இருக்குது, அதில் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காக இருக்குது. அவங்க ஆத்துமாவையும் அவங்க ஆவியையும் உருவ குத்துறதா இருக்குது. அப்போ அந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக போகணும். நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளாக போயிட்டு அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அவங்க சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம், ஜெபம் பண்ணோம். இப்படியா ஐக்கிய ஜெபத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையினால வசனத்தினால ஜெபிக்கக்கூடிய கிருபை தந்தார். இந்த நாளில் ஆண்கள் தியான முகாமுக்கு வரும்போது ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக இருக்கிற அந்த ஜெபம் எனக்கு ஒரு பலனாக இருந்துச்சு. இப்படி ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கும்போது ஆவியும் பலப்படுது, சரீரமும் பலப்படுது, ஆத்மாவும் பலப்படுகிறத இருதயத்தில் உணர முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்தை இருதயத்தில் நினைச்ச முடியாது, இருதயத்தில் உணரக்கூடிய கிருபை கர்த்தர் தந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று கூகுள் மீட் ஊழியத்தில் திருப்பூர் ஊழியத்தை பார்த்துட்டு இருந்தேன். நான் வரும்போது இப்போ ஜோயில் நடத்தும்போது இப்போ சாத்தானை கட்டி ஜெப குறிப்பு நடந்தது, ரொம்ப பலனாக இருந்தது. அதாவது சில சூழ்நிலைகள் நம்ம இருக்கும்போது வைக்கும்போது அந்த வசனங்கள் அந்த ஜபங்கள் நம்மளுக்கு ஒரு பலனாக இருந்தது. அதுபோல் விசேஷமாக நேற்று எங்கள் வீட்டில் இந்த மாதம் நடத்த ஊழியங்களில் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். நிறைய பேர் கலந்து கொள்ள கிருபை கொடுத்தார். நேற்று கூட அண்ணன் பேசினாங்க, இன்றைக்கி எங்களுக்கு சோத்திர பண்டிகை. அண்ணன் பேச போய் தான் வந்து எனக்கு வரணும் ஒரு எண்ணம் இருந்தது. பேச போய் எப்படி போயிடணும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வீட்டில் நேரத்தையே நைஸாக சொல்லிட்டேன், நாளைக்கு போகணும். மத்தியானம் இங்கே சோத்திர பண்டிகை இருக்கேன், நாங்கள் அது பிள்ளைகளுக்கு எப்படியா கூட்டி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணோம்னா இங்கே இருங்கன்றவாங்கன்னு சொல்லிட்டு லேட்டாக கிளம்புனேன். அண்ணனும் செய்ய வந்து எவ்வளோ லேட்டாக வந்துருங்க தம்பி அப்படின்னு சொன்ன உடனே வரணும் ஒரு விருப்பத்தையும் செய்ய ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஊழியத்திற்கு சில வாரங்களில் தடை இருந்தது. வருவதுக்கு இப்போ தடைக்காக வேண்டி பெஸ்லி ஜெபம் பண்ணாங்க. தடையெல்லாம் உடைத்து ஆண்டவர் எரியணும். தடையை நிகழ முன்னால் நடந்து போகிற வார்த்தையின்படி ஏதாவது சூழ்நிலைகள் ஏதாவது நம்ம அந்த கிளம்புற நேரம் தடை வந்துடும். அது வரைக்கும் லைன் கிளியராக இருக்கும். பிறப்பது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னே ஏதாவது ஒரு வேலை வந்துடும். இந்த தடைகள்லாம் மாறணும். கர்த்தர் நம்மளை ஊழியத்தின் வல்லமை எடுத்து பயன்படுத்த முடியாத, நம்ம போக்குவரத்தை அதிகமாக்க முடியாத, ஊழியங்களை கலந்து கொள்ள முடியாத கர்த்தர் தான் அனுக்கிரகம் செய்யணும். கர்த்தரை கிருபை தான் நடத்தணும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெப ஐக்கிய ஊழியங்களில் கலந்து கொள்வதுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு போனோம்னா அடுத்த மாதத்து வரைக்கும் நமக்கு ஒரு புதிய தெம்பு நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் அதற்காக தவறாமல் எப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி
2 மாதத்துக்கு முன்னே மகா வீட்டுக்கு பெங்களூருக்கு போயிருக்கிறேன். நான் போய் இறங்குனதே வெள்ளிக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து ஆகணும். அதற்காக மறுநாளே புறப்பட்டேன். என்னப்பா ஒரு வாரமாக இருந்துட்டு போவீங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவருடைய இந்த ஜெப ஐக்கிய ஊழியங்களில் பங்கு பெறுவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குமான்னு சொல்லிட்டு வந்தேன். இப்பொழுதும் கூட நான் சேகர் ரொம்ப காலத்துக்கு முந்தைய நம்ம ஜெப ஐக்கியத்துக்கு வந்தவர். நான் ஒவ்வொரு தடவையும் கேட்பேன், சார் குருசாமி சொன்னது அண்ணன் சொன்னது போல் துணி வாங்கி போட்டிருக்கேன் சார், கண்டிப்பாக அன்றைக்கி கொடுத்து ஆகணும் அப்படிம்பாப்பில். நான் சொல்லுவேன், துணியை போட்டுட்டு வாங்க, வந்த பிறகு தைக்கிறதுக்கு பலன் ஆண்டவர் தருவார், இதை விட கூடுதலான வருமானத்தை ஆண்டவர் தருவாருமே. சரிம்பாங்க, இருந்தால் நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொடுத்துக்கிட முடியாதேம்பாங்க. இந்த தடவை இப்போ 1 வாரத்துக்கு முந்தையே சொல்லிட்டேன், உலக பிரகாரமான காரியம் முக்கியமாக, ஆண்டவருடைய ஊழியம் முக்கியமானங்கிறத நினச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் 1:30 மணிக்கு போல் ஃபோன் அடித்தேன். சேகர் எடுக்கல, மனைவி எடுத்து, சார் படுத்திருக்காங்க சார், அவங்க எழும்பணுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் சார், நாங்கள் பலவீனத்தில் படுத்திருக்கான் போல்க, வரமாட்டான் போல்கன்னு நினச்சேன். பிறகு சேகரே எடுத்து ஃபோன் பண்ணி நான் வாரேன் சார்னு வந்தது எனக்கு சந்தோஷம். ஏன்னு கேட்டால், ஊழியத்தில் நம்ம தொடர்பு வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உற்சாகத்தை பலத்தை எல்லாம், ஏன்னா சேகர் நம்ம ஊழியத்துக்கு வந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அவர் சொன்ன சாட்சி, நம்ம ஜெப ஐக்கியத்திலே சொன்ன சாட்சி. 3 பொருத்தனைகளோடு கூட வேம்பரில் நடக்கலை மீட்டிங்க்கு வந்தாப்புல. ஆனால் என்கிட்ட அந்த 3 பொருத்தனைன்னு சொல்லலை. நான் சொன்னேன், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அடுத்த தடவை சாட்சி சொல்வேன்னு மட்டும் பொருத்தனை பண்ணுங்கள், சேகர் கண்டிப்பாக ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவான்னு சொன்னேன். ஆனால் 3 பொருத்தனை பண்ணாங்கிறது ஊருக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா எங்கள் ஸ்கூல் முன்னால் கூடி போகும்போது நான் காலையில் பார்த்துட்டு, சார் ஆண்டவர் என்னுடைய ஒரு பொருத்தனை நிறைவேற்றிட்டார்னு சொன்னாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஜெபம் பண்ணுங்கன்னா வந்து அப்போ நான் 3 பொருத்தனை பண்ணியிருக்கேன்னு சொன்னாப்புல. ஆனால் 3 பொருத்தனைகளையும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்ததுனால அடுத்த தடவை வந்து சாட்சி சொன்னார். அதோட சரி, ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாச்சு, பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுது. இனிமே ஏன்னா நான் மேலப்பாளையத்தில் ஒரு ஜெப வீட்டுக்கு முந்தி போவேன். அந்த ஜெப வீட்டில் அந்த ஜெபத்தை நடத்தின ஐயா இல்லை. நான் அங்கே போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை நான் போகலைனாலே ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, அதனால் நீங்கள் ஆண்டவரை மறந்துட்டீங்கம்பாங்க. ஏன்னா உலக பிரகாரமான மக்களாகிய நாம் அப்படி தான் இருக்கோம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு கூட வருகிறோம், அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டால் அவ்வளோதான், சரியை பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நம்முடைய மனசில் வரவே கூடாது. ஏன்னா நம்ம ஊழியத்துக்கு வந்து கலந்து கொண்டதுனால இப்போ நம்ம வேகமாக வேதாகமத்தை வாசிக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஸ்கூலில் நம்ம ஜெப ஐக்கியத்துக்கு வந்ததுனால ரெகுலராக நாங்கள் நடக்கக்கூடிய மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நடக்கக்கூடிய ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எங்கள் ஸ்கூல் பிள்ளைகளே பங்கு பெற்று அவங்களே தான் ஜெபத்தை நடத்தணும், பாடல் வேலையை நடத்தணும், எல்லா காரியங்களையும் நடத்தணும், சாட்சி வேலை. ஏன்னா அவங்க ப்ரோக்ராம்னு ஆக்ஷன் சாங்ஸ்லாம் போட்டு ஆடுவாங்க, அந்த மாதிரிலாம் நடத்தணும்னு சொல்லி கொண்டாந்துருக்கிறதுனால எதிர்பாராமல் இந்த தடவை நம்ம ஜான்ஸ் ஹைஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் குடும்பம் ஊழியத்துக்குன்னு வந்துட்டாங்க, ஒரு 5-6 பேர். அப்போ அவங்க வந்தவொடனே சொல்லுவாங்க, நாங்கள் பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்பதற்காக ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டு கொடுக்கணும்னு சொல்லி நிறையா பரிசு பொருள் கொடுத்து கொண்டாந்துருக்கிறோம். எங்கே மீதி விழுந்து கொண்டு போயிடுமோன்னு ஆசைப்படுறோம், நினைக்கிறோம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள், இந்த ஏதாவது நான் கொண்டாந்துருக்க பரிசு பொருள்கள்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க முதலாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதாகமத்தில் நீங்கள் எல்லாரும் வேதாகமத்தை வாசித்திருப்பீங்க, வேதாகமத்திலே பிறக்காமல் மரித்தவர் யார்? யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். எனக்கு ஆச்சரியம், அந்த பதில் சொன்னது ஒரு இந்து பையன், வேதாகமம் வாசிக்கக்கூடிய ஒரு பையன் சொன்னான். ஆச்சரியமாக இருந்தது. அவங்க உடனே கூப்பிட்டு பாராட்டினாங்க. அவன் பேரை கேட்டுட்டு அவனுடைய நேம் ஹிந்து நேம்னோடனே, பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க கொண்டு வந்த அவ்வளோ பரிசு பொருட்களுமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு டீச்சர்ஸ்கிட்ட கேட்ட கேள்வியிலேருந்து பிள்ளைகள்கிட்ட கேட்ட கேள்வி வரைக்கும், பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக கேள்வி கேட்டதில் எல்லா கேள்விகளுக்குமே உடனே பிள்ளைகள் எழும்பி பதில் சொன்னது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. யாரும் சொல்கிறீங்களா? நானே சொல்லிடட்டுமா? ஆதாம் ஏவாள் 2 பேரும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், பிறக்கலை. ஆனால் அவங்க 2 பேரும் மரித்து போகிறாங்க. என்ன, இது நம்ம கொஞ்சம் சிந்தித்து செய்ய வேண்டிய காரியம். ஆனால் பிள்ளைகள் சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட 2 பேரும் வேதாகமத்தின்படி பிறக்காமல் மரித்து போனவர்கள். ஏன்னா நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறோம், வேதாகமத்தினுடைய வசனங்களை நம்ம தியானிக்கணும்.
ஏன்னா வேதாகமத்து வசனங்களை நம்ம தியானித்து நம்ம வாசித்தோமானால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெப ஐக்கியத்தில் வந்ததில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா போன இடம் வந்துட்டு போயிட்டு இந்த தடவை வந்து பார்க்கும் பொழுது இடையிலே அப்போ ஸ்கூலில் நடந்த காரியங்கள் எல்லாமே நம்ம ஜெப ஐக்கியத்தில் வந்து கலந்து கொண்டதுனால நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தி வருகிறார் என்று நம்ம பண்ணுகிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது என்று. ஏன்னா நான் இன்றைக்கி வந்த உடனே யோசித்தேன். ஏன்னா எப்பவும் உள்ள நுழைஞ்சேன்னு பார்ப்பேன், குருசாமியனே தாவிதையெல்லாம் கண்டிப்பாக உள்ள இருப்பாங்க. இன்றைக்கி 2 பேரும் இல்லை. ஏன்னா கிருபாரே ரெகுலராக வரக்கூடியவன் இன்றைக்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவன் ஃபோன் பண்ணி சொல்லும்போது சரி நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டேன். அப்போ என்னடா இன்றைக்கி இவங்களே காணலை, நம்ம கூட வரக்கூடிய கிருபார்னு வரலையேன்னு யோசித்தேன். பிறகு ஆண்டவர் எப்படி குருசாமி இங்கே அழைத்து வந்தார் என்பதை அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஜெப ஐக்கியத்தோடு கூட தொடர்பு வைத்திருக்கும் பொழுது எந்த விதத்திலேயாவது நம்மளை ஐக்கியத்துக்கு ஆண்டவர் அழைத்து வர முடியாத கிருபையை தந்து விடுவார். கண்டிப்பாக எல்லாரும் தவறாமல் இந்த மினி முகாமுக்கு வாங்க. ஆண்டவராலும் அநேக அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கடந்த மாதத்துலேயும் பங்கு பெற முடியலை. நான் பெங்களூர் போயிருந்ததுனால என்னுடைய அப்பா மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். ஸ்கூல் காரியங்களில் ஒவ்வொரு முறை வரும்போதும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு. இந்த கடந்த மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா அநேக தேவைகள், இன்னும் ஒரு சில ஸ்டாஃப்லாம் தேவைப்பட்டாங்க. அதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஆண்டவர் இடத்துல கேட்டுட்டு நானும் அம்மாவும் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். இந்தந்த தேவைகள்லாம் இருக்குது, இதுக்காக நீ ஜோம் பண்ணிக்கோன்னு அம்மா சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன் இந்தந்த காரியங்கள் இருக்குது, இதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க, பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதத்தில் என்ன நடந்ததுன்னா, ஒரு 3 ஆசிரியர்கள் வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அதுவும் பல வருடமாக வேலை பார்த்த ஆசிரியர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா வேலையை விட்டு நின்றுட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து முன்னாடி வந்து யாராவது வேலையை விட்டு நின்றுட்டாங்க அப்படின்னா எனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா நம்ம ஆண்டவர்கிட்ட புதுசாக ஆள் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஆட்களை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த 3 மாதத்தில் இந்த கல்வியாண்டில் ஆண்டவர் நடத்தி வந்ததை பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வருஷம் இந்த ஜூன் மாத தொடக்கத்திலே ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் நிறைய காரியங்களை செய்யுங்க, நிறைய இந்த பள்ளியை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுங்க, ஆனால் நான் என்ன செய்வேன்னா நிறைய காரியங்களில் சீர்படுத்துவேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ சீர்படுத்தணும்னா எப்படின்னா, தேவையில்லாத களைகள்லாம் என்ன செய்யணும், எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சாதான் என்ன செய்யும், ஒரு மரம் நல்லா வளரும், அப்படி தானே? அதே போல் ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நிறைய பேரை வெளியில் எடுக்கிறது மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இப்போ ஒரு சிலரை ரொம்ப வருடமாக வேலை பார்க்குறாங்கங்கிறதுனால நம்ம அவங்கள அதிகமாய் சார்ந்து இருந்திருப்போம். அப்படி தான் இருந்தோம். அவங்க பொறுப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம், அவங்க எல்லா வேலையும் சரியாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்கள ஆண்டவர் எடுக்கும்போது எங்களுக்கு கவலை இல்லை. ஆண்டவர் எடுத்ததுக்கப்புறம் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நம்ம உள்ள அதுக்கப்புறம் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம விட்டதுனால நிறைய காரியங்கள் அவங்க சரிப்படுத்தாமலே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சரி நம்ம வந்து இப்போ அவங்க பொறுப்பில் விடும்போது அவங்க எங்களுக்கு தெரியாமல் பார்க்கணும் தான் நினச்சாங்களே ஒழிய அந்த காரியங்களை சரிப்படுத்தணும்னு நினைக்கல. இப்போ நாங்கள் உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் நிறைய காரியங்கள் எங்களுக்கே தெரிய வருது. இதெல்லாம் இப்படி நடந்திருக்கா, இதெல்லாம் இப்படி நடத்தியிருக்கிறாங்களா அவங்க அப்படின்னு டீச்சர்ஸ்கிட்ட கேட்கும்போது, இல்லை நாங்கள் சொல்லும்போது அவங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அம்மா கூட ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது, குறைவுகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த இடத்துல கூட எந்த இடத்துலையும் சோர்வோ சந்தோஷமோ குறைந்து போகவே இல்லை. இன்னொன்று, இப்போ இவங்களெல்லாம் எடுத்தாதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், புதிதாக ஒரு ஆட்களை கொடுக்க முடியும். அந்த தேவைகளையும் ஆண்டவர் ஒவ்வொருத்தராக சந்திச்சுக்கிட்டே வர்றாரு. இன்னும் சில தேவைகள் இருக்குது, இன்னும் சில ஆசிரியர் தேவைகள் இருக்குது. அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோன்னா முயற்சி எடுத்துட்டு ஜபந்தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த காரியத்திலையும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எங்கள் சுயத்தில் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவெடுத்துடவே கூடாது. இந்த பொசிஷனுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக யாரையாவது ஒருத்தரை நாங்களே தேடி போய் போட்டு அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது. உங்கள் சித்தம்
கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி சித்தத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்ததே இந்த ஜெப ஐக்கியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த தேவை இருக்குது, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சொல்லி நான் என் தேவைகள் அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் சொல்வேன், எனக்கு இப்படி தாங்க அப்படி தாங்க. ஆனால் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறேன்னா, ஏசப்பா எனக்கு இந்த தேவை இருக்குது, ஒருவேளை இந்த காரியத்துக்கு நான் ஒரு ஆளை யோசிச்சு கூட வைத்திருக்கலாம், ஆனால் அது உங்கள் சித்தமாக இருந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்கு நிறைவேற்றி தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். இன்னும் அதிக தேவைகள் இருக்கிறது, கர்த்தர் சந்திப்பார் என்கிற விசுவாசம் அதை விட அதிகமாக இருக்குது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் சந்திப்பார். அடுத்த மாதத்துலையும் என்னை சாட்சியாக நிறுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினம் அண்ணன் வந்து ஃபோன் பண்ணாங்க, அப்படி மீட்டிங் இருக்குப்பா வா அப்படின்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். வரும்போது ஒரு வீட்டில் எல்இடி லைட்டு பூரா எரியுது, மோட்ரு எதுவும் ஓடலை. அப்போ நைட்டில் நான் பார்க்க முடியாது, காலைல வரேன்ட்டு எதாவது ஜெபம் பண்ணி படுத்தேன். ஆண்டவரே நான் ஜெபத்துக்கு போகணுமே, என்ன செய்ய அப்படின்னு ஜெபம் பண்ணேன். போனோடனே காலைல பூராலாம் திரும்பலாம் காத்தி பார்த்தோம், ஒரே ஒரு நியூட்ரல்லேருந்து கட் ஆகிருந்துச்சு. அது டக்குன்னு முடிச்சு ஆண்டுங்க வர ஒரே சரியாக இருக்குது. நாங்களும் அதுக்குரிய இதில் நாங்கள் ஜெபிக்க வந்து ஆண்டவரே ஜெபிக்க ஆட்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. நான் ஒரு ஆள் தான், அங்கே ஆட்கள் கிடையாது, அதனால் தேடி போவேன். ஆனால் இப்போ வந்து பையங்க தேடி வராங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தை மேல் மேலே ஆசிரியக்கணும், நம்ம ஐக்கியத்தோடு அவங்க ஒத்துழைத்து செய்யணும். ஜெபித்துக்கொள்ளுங்க, என் வீட்டுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஒரு ரெட்டியார்பட்டி சாலமன் சார் அந்த மாதிரி போன வாரம் கூப்பிட்டாங்க. ஐயா இந்த மாதிரி எழுப்பு ஜெபக்கூடத்துக்கு வாங்க, போய் எவ்வளோ நாள் ஆச்சுன்னாங்க. சார் இந்த வாரம் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு. அப்போ சார் ஜெபம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி வீட்டுக்கு வந்து நான் எனக்கு வசதியாக இருந்தது, படுத்துட்டேன். படுத்த உடனே சார் ஃபோன் போட்டிருக்காங்க. ஃபோன் போட்ட உடனே பொம்பளை எடுத்தாங்க. பொம்பளை எடுத்து எங்கே இந்த சார் ஃபோன் போடுறாங்க, என்ன சொல்ல போறியா? நான் வரேன், எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டு படுத்து எந்திக்க முடியல. அந்தாலும் சரி போன வாரமே நம்ம வாக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்டே கேட்டேன், போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு பதில் வந்த மாதிரி இருந்தது. அந்தால சார் வீட்டுக்கு போனேன். சார் எப்போ பெறப்படுது என்ன 2:30 கிளம்பிடுவோம், கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்ட்டாங்க. சரி சார் அப்படின்னு. அதனால் கரெக்டாக 2:30 வந்தோம். வந்து சார் வந்து ரெடியாக இருந்தாங்க, வந்தாச்சு. ஐயா சொன்ன மாதிரி ரிட்டையர்டு வந்து 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. சாலமன் சார் நல்லா ஜெபம் பண்ணாங்க, அதுக்காக மிக்க நன்றி. எழுப்புதல் ஜெப கூட்டம் இன்னும் உயரணும். நம்ம எவ்வளோ விசுவாசிக்கிறோமோ ஆண்டவருக்கு அதுக்கு பெருமையை கொடுக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம ஏகப்பட்ட நன்மைகளை சந்திக்க தயாராக இருக்கிறார். எனக்கு 3 பொருத்தனை சார் சொன்ன மாதிரி சொன்னாங்க. சார்கிட்ட சொன்னேன், 3 பொருத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றார். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அது பிறகு சார் சொன்ன மாதிரி ஆயத்தாச்சு, கர்த்தரையே ஆயத்தாச்சு. சரி என்ன இப்படி இருக்கியா, என்ன சார் செய்ய வர முடியல என்ன. அதனால் சரி இந்த எழுப்பல் கொடுத்துக்கு வாங்க, உங்கள் ஆண்டவர் இன்னும் படிப்படியாக உயர்த்ததுக்கு வல்லமையாக இருக்கிறார் அப்படின்னாங்க. அதுக்காக நன்றி செலுத்திக்கிட்டு இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம். ஆண்டவருக்கே சோத்திரம், நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம். அடிமை சாட்சி நிறுத்தின தேவனுக்கு கொடாக்கொடி சோத்திரம். கடந்த நாட்களில் நான் கேரளாவுக்கு போயிருந்தேன். அண்ணங்கிட்ட கூட்டி சொல்லி தான் போனேன். அதனால் இங்கே ஆண்டவருக்கு போக்குவரத்து கூட கருவியை நடத்தினார். இங்கே என்ன தேவைகளுக்கு போனோமோ அந்த தேவையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து வழி நடத்தினார். அது மாத்திரம் இல்லை, இந்த எழுப்பு ஜெப ஐக்கியத்தில் சேர்ந்து போக்குவரத்துமாக இருக்க போய் நிறைய காரியங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தை விருந்து கற்போம் திட்டத்தில் நான் இதை படித்து வந்தேன். பைபிளை கலைஞ்ச நாளில் 52 நாள் படித்து முடித்தேன். இப்போ 2-3 தடவை கேரளாவுக்கு போய் வந்ததுனால 70 நாள் பக்கம் ஆகிட்டு. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு இன்றைக்கி காலையில் 10-20 அதிகாரம் படித்து முடிச்சுட்டு ஆதியாகமும் படித்து தொடங்கிட்டேன். அல்லையா, இன்னும் கூட எப்படியாவது இந்த மாதத்தில் ஒரு 50 நாளைக்குள்ளே படித்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். சோத்திரம். அல்லையா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே தொடர்ந்து ஐக்கியத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ கடந்த ஒரு வாரமாக வர முடியலை. சரீரம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. ஒரு வாரம் லீவ் போட்டாச்சு. வீட்டிலே இருந்து யூடியூப் பார்க்க, செய்தியை பார்க்க, கூகுள் பார்க்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடந்த நாளுக்கு அன்னைக்கு ஆனால் காத்திரை ஜெபத்துக்கு அன்றைக்கி வரணும்னு நினச்சிருந்தேன். ஆண்கள் ஜெபத்துக்கு வரணும்னு நினச்சிருந்தேன். நான் புறப்பட்டு வரணும்னு கொடுத்தா புறப்பட்டு வந்தார். அங்கே உள்ள ஆள்கிட்ட ஐயா அவர் போயிட்டாருன்னு சொல்லியிருங்க அப்படின்னு. நான் வந்து அதில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் சொல்லிட்டு ஐயா அவர் போயிட்டாரு, நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டு அந்த ரோட்டில் வந்து காத்திருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் பாரமாக இருந்தது. ஆண்டவரே, அந்த நாட்களில் தாவீது கொள்ளையடிச்சிட்டு போனாங்கண்ணே, ஒரு அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஒரு எகிப்திய சுகமில்லாமல் இருந்தான், அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த வசனம் தான் நினைவு. நான் விடிய தூங்கலை. அமலேக்கியர் வந்து தாவீது சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க சிக்கலாக்கில். அப்போ ஒரு வயோதிபன் ஆகினா சுகமில்லாங்கன்னு விட்டு போயிட்டாங்க. அவன் படுத்து கிடக்கான். இந்த நினைப்பு தான் எனக்கு வந்து, ஆண்டவரே நான் சுகமில்லாதனால ஐக்கியம் என்னை விட்டுட்டு போயிடுது. நான் தொடர்ந்து பிடிக்கணும் ஆண்டவர், ஐக்கியத்தை எப்போ பிடிக்கலாம். இந்த வசனத்தை அன்றைக்கி விடிய தியானிச்சுட்டே உறங்காமல் தூங்கிட்டே சொன்னேன். பிறகு தாவீது ஆட்களை வந்து அவனை சுகப்படுத்தி எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேட்ட வசனத்தை வச்சு அந்த 1 சாமுவேல் 30 இந்த வச்சே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே ஐக்கியத்துக்கு மறுபடியும் போனோம். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஒரு கடினமான பிரச்சனை தான் வந்தது. சரீரம் அடிக்கணும் பலவீனப்பட்டது. ஒரு எளிய முறையில் ரொம்ப செலவு இல்லாதபடி அந்த சிகிச்சையை பார்த்து முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டோடைய கிருபையினால் இப்போ ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன், சரியாயிட்டு பலவீனம். அதனால் தொடர்ந்து இந்த வேதத்தையும் அது சும்மா இருக்கனால வேதத்தை வாத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வருடத்தில் கூட 3 நேரம் வாத்து முடிச்சிருக்கேன். ஆனால் ஐயா சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்ல என்னால் முடியலை. எல்லாம் மேலோட்டம் வாத்திக்கிட்டே இருக்கும். ஆழமான ஒரு அர்த்தத்தை சொன்னாங்க. பிறக்காமல் இறந்தவர் யாருன்னு சொன்னேன். இதை அறிய முடியலை. இந்த வருடத்தில் 3 நேரம் முடிச்சிருக்கேன். ஆனாலும் அறிய முடியலை. ஆண்டோடைய பெரிதான கிருமை, அது பெரிய கடல். அதை தியானித்து முத்து எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறேன். அவங்க சொல்லும்போது எனக்கு அப்படி தான் இன்னும் ஆழமாக போய் முத்து எடுக்கணும்னு சொல்லி அதிகமான ஜபத்தையும் வேதம் வாசிப்பையும் கற்றுருக்குது. இந்த நாள் தியானமும் நாங்கள் எப்போ வசனம் வந்தோம். இன்றைக்கி செய்தியாக கொடுத்த ஜெபத்துக்கு கொடுத்த வார்த்தை தான், ஊரில் 1 வாரம் வம்சத்துக்கு 2 வாரம் தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். இந்த நாள் தியானம். இது காலையிலே 5 மணிக்கே எழுந்துச்சு பாழ்த்து ஜெபம் பண்ணிட்டேன். அவங்க சொன்னோன்னே எனக்கு சரியாக சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரே இந்த நாள் தியானத்தை வசனம் இன்றைக்கி இந்த ஜெப குறிப்பு இந்த சரியாக வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் செப ஊழியமும் செயல் ஊழியமும் செய்ய கிருபை தந்தார். கடந்த நாட்களில் கூட ரூமுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வர மற்ற நாள்லாம் வந்துடுவேன். ஐயா சொன்னாங்க, ரொம்ப பலவீனமாக இருந்தால் வீட்டில் இருங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச நேரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நிமித்தமாக ஒரு 2-3 நாள் வரல. இந்த 2-3 நாள் வீட்டில் இருந்தேன், வரல. இன்றைக்கி எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி குருசாமி முன்னக்கட்டியே ஃபோன் பண்ணிட்டேன். அவர் இருக்க சூழல் எனக்கு தெரியாது. அவர் எங்கே கேரளாவுக்கு போயிட்டு வந்திருந்திருக்காரு. எனக்கு வீட்டில் தையல் அதிகம் இருக்கும், 3 மணிக்கு போட்டால் தான் எடுப்பாருன்னு சொல்லி 3 மணிக்கு போட்டேன். ஐயா நான் பிறப்பினிக்கு வந்துடலாம் ஐயா உடனே ஓடி வந்து வண்டியில் ஏறி கொண்டாந்து. இப்படி பெரியான கிருபையினால் ஐக்கியம் நமக்கு கற்றுத்தந்த போதனை. நம்ம சீர்கட்டு போய் தான் இருந்தோம். ஆனால் அந்த இடத்துக்கு சீர்கேடெல்லாம் குணமாக்கி ஐக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதை நாம் இன்னும் மறுதளித்தோம்னு சொன்னால் முன்னிலைமை பகல் பின்னிலைமை மோசமாக இருந்தோம். ஒரு வயது அதிகமாக நினைக்க வேண்டாம். 5 கிலோமீட்டர் தான், 10 ரூபாய்லாம் வந்துட்டு போயிடலாம். இதை நம்ம மழுப்பிட்டு மனசாட்சியை மழுப்பிட்டு சுகமில்லைன்னு இருந்தோம்னு சொன்னால் இன்னும் கொடிய காலம் வருது. யோர்தான் பிறவாகிட்டு வரப்போகுது. அப்போ அதுக்கு நம்ம எப்படி தப்பிக்கொள்வோம்னு சொல்லி உணர்த்தப்பட்டு இந்த ஜபத்தில் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை இருந்தால் சிறு ஜபம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. சிறு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்கள் மினிதியாமல் ஆண்டவர் கலந்து கிருபை செய்தார். கடந்த நாட்கள் ஒரு சில காரியங்களை ஜபிக்கும் போது நம்ம ஐக்கியமான தந்த வாக்கு தரிசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கப்படுகிறவர் அவர் முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வராமல் பிரவேசித்து கடந்து போகிறார். அவர் ராஜா அவர்களுக்கு முன்பாக போகிற கர்த்தர் முன்னே ஒரு சில காரியங்களுக்காக பாரதோடு ஜபிக்கும் போது இந்த வாக்கு தரிசனம் அண்ணன் தந்தாங்க. அது இப்படி ஜோமினதால் அதிகம் தடைகளை ஆண்டர் நீக்கப்பட்டார். அதோட மாத்திரமில்லை, இந்த இப்போதாங்களா காலையில் ஆண்டு பிரதான கிருபையினால இந்த செவரையில் கலந்து மொழி கிருபை செய்தார். அது பெரிய சிலாக்கியமாக இருக்குது. அதாவது ஆராதனை முடிஞ்சு இங்கே வந்து 1 மணி நேரம் நடந்தாலும் அது ஏதோ ஒரு ரொம்ப பெரிய சிலாக அதை ருசித்து பார்க்க விட்டு பிரதான கிருபைனா இப்போ 4 வாரம் தொடர்ந்து வரும்படி கிருபை செய்தார். அப்போ அதில் ஜெபத்தில் தம்பி ஜோயலோ நான் தம்பியோ ஜோ பண்ணும்போது அதாவது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இவ்வளோக்கு எங்கே இல்லாமல் வந்து வந்திருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து என்னால் வர முடியல. வியாபாரத்துக்கு சாக்கு போய் சொல்ல மாட்டோம், திருமணக்காரி சாக்கு போய் சொல்ல மாட்டோம், எங்கள் ஊர் போகிற சாக்கு போய் சொல்ல மாட்டோம். ஆனால் இதுக்கு மட்டும் சாக்கு போக்கே எடுபடான்னு சொல்லி தம்பி ஜோயல் 2-3 வாரத்துக்கு முன்னால் சொன்னாங்க. அதேமாதிரி சொல்லும் போது சாக்கு போக்கு சொல்லி வராமல் இருந்ததுக்கு ஒரு சில ஆசீர்வாதம் குறைந்தது. இந்த நம்ம ஐக்கியத்துக்கு வந்தது நிமித்தம் ஆண்டவர் மறுபடியும் அந்த ஆசீர்வாதங்களை தரமிச்சது. அதோடு மாத்திரமல்ல, நல்ல ஒரு வாக்கு தரிசனம்
ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17 வசனம். அண்ணா சொன்னாங்க, நான் ஒரு சில காரியங்களை தேவையெல்லாம் பேசுவேன். அப்போ அன்றைக்கி பெரிய வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் பரிசுத்தராக இருக்கிற உண்மைப்பெற கர்த்தர் சொல்கிறாவது, பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உன்னை நடத்துகிற உன் தேவனை கர்த்த நானே. ஒரு காரியத்துக்காக ஜோம்னு அண்ணாச்சு சொன்ன கிருபையில் வாக்குத்தத்தம் பிரயோஜனமான வார்த்தை மட்டும் பேசணும், தேவையில்லாத வார்த்தை ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. நாங்கள் ஒரு சில காரியம் ஜோம்னு போகும்போது அதே மாதிரி பிரதான கிருபையில் அந்த போக்குற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணார். இந்த ஜபரியில் நடக்கிற கால் நடக்கிற ஊழியத்தில் வந்த நிமித்தம் தடைகளை நீக்கப்பட்டு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணார். அதோட மாத்திரமல்ல சின்னவன் ஒரு உத்தியோகமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம்லாம் கிடைக்க முடிச்சு. அதான் நம்ம 1 மணி நேரத்தை ஒதுக்கி வந்துட்டோம்னா நினைக்கிறதுக்கும் அறிவதற்கு மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். அதோட மாத்திரமல்ல நேற்று அதுக்காக குடும்பத்துக்காக ஜோமனிக்கு எங்கள் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். என் தங்கச்சி மாப்பிள்ளை திடீர்னு இறந்து போனாங்க. தங்கச்சி மாப்பிள்ளைக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜோமனிக்குவாங்க. கர்த்தர் தாமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் பேசும்படியான கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூடுகையிலையும் கலந்து கொள்ளும்படியான கிருபையை எனக்கு தந்துக்கிட்டு இருக்காரு. உள்ளூரில் இருக்கிறதுனால இல்லை, எப்படியோ அநேக எல்லா கூடுகையிலுமே கலந்து கொள்ளும்படியான கிருபையை தராரு. கர்த்தருடைய மகிமை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தராரு. ஒவ்வொரு கூடுகையிலும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தராரு. அது செயல்படுத்த எனக்கு உதவியாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முடியாத எல்லா காரியங்களையும் நான் செயல்படுறேன். ஒரு கையின் பிரயாசமான காரியங்கள்லையுமே இந்த வழிநடத்தலாம் இருக்குது. ஆசீர்வாதமாக இருக்கும்படியான கிருபையை தராரு. பெரிய காரியங்கள் ஏசுனலுக்கு நாள்லேயும் ஊழிய பயிர்மான சாட்சி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நல்ல வித்தியாசமான முறையில் நடத்தினாருங்கிறத உணர முடிச்சு. அல்லேலூயா. ஒருத்தரும் நம்ம பின்னால் இருக்கிற அந்த அண்ணெல்லாம் சுமார் அண்ணன் ஷேர்மாதேவிலேருந்து வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் எழுமுங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க உட்காருங்கண்ணே, தூரமான இடத்துலேருந்து வருவாங்க. காலத்தில் அண்ணம்லாம் எங்களுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் ஷேர்மாதேவியில் இந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னால் அப்படி கிராஸாக நடந்து அவங்க வீட்டை கண்டுபிடிக்கிறது போனோம். ஆனால் அன்னைக்கு அவ்வளோ தூரம் போய் அண்ணா அதுக்கு முன்னாலே சந்திக்கப்பட்டவங்க. ஆனால் அன்னைக்கு ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கணுங்கிற ஒரு ஆசையும் விருப்பத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. புதுசாக சேகர் அண்ணா வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய சொந்த காரியங்கள், நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள், ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கக்கூடிய காரியங்கள், ஐக்கியத்தில் நடக்கிற ஜெபங்கள், பத்திரிகை ஊழியங்கள் எல்லாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து பிரயாசப்பட்டு தான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். அந்த பிரயாசத்தில் ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட என்ன செஞ்சது இருந்துச்சு. அல்லேலூயா. கண்களை மூடி இந்த ஊழிய பயிர்மான சாட்சி வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவரே, ஒருவன் என் ஊழியத்தை செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். சாட்சி ஊழிய பயிர்மானெல்லாம் ஒரு பெரிய ஊழியம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்த ஒவ்வொருவரையும் நீங்கள் கனப்படுத்தி நீங்கள் மகிழ்விக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு சிலர் எங்களுக்காக ஜெபமணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவனுடைய சரீர பலகீனம் மாறி போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய நிர்வாகங்களுக்காக, அவங்களுடைய வியாபாரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற குடும்பத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்கள நல்ல ஆறுதல் படுத்தி அந்த குடும்பத்தை நல்லா தேற்றி தைரியப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை விசுவாசிக்கும்படியாக இன்னும் நாங்கள் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஊழியத்தை இன்னும் நல்லா ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாமே. ஆமென்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் ஒரு நாளை காணவும், நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கவும், அவருடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டு கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டு ஸ்தோத்திரம். ஜெபிக்க வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்று, இன்னும் நம்முடைய முயற்சிகளை நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு பிரயாசப்பட்டு செய்வோம். கர்த்தர் தாமே நம்ம கிருபை செய்வார். நல்ல ஜெப விண்ணப்ப நேரம், ஊழிய பகிர்மான நேரங்கள், சாட்சி நேரங்கள் எல்லாவற்றையுமே தேவன் நமக்கு ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் பார்க்கும்போது மொத்தத்தில் நமக்கு ஒரு வளர்ச்சியே ஆண்டவர் தராது. இன்னும் நம்ம வளரணும், ஆண்டவர் வேண்டிய எல்லா கிருபைகளையும் தருவார். ஊழியம் முடிஞ்சு ஜெபம் முடிஞ்சு நான் வீடுகளுக்கு சென்றாலும் வீடுகளில் நம்ம நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம் நினைத்து நாம் ஜெபிக்கணும். ஒரு தனிநபர்களையும் மனதில் வைத்து ஜெபிக்கணும். சுகீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும், தொழில்துறையில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும், இன்னும் ஐக்கியத்துடைய வளர்ச்சிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமவன் என்ற வார்த்தையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய நாட்கள் ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய நான் இதை தீவிரமாக நடப்ப வேண்டியது சொல்கிறார். தீவிரமாக நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கணும். அது மாத்திரமில்லை, இங்கே வந்து நம்ம ஜெபம் போய் நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு ஜெப விண்ணப்பம் வச்சுட்டு போகிறோம். நம்ம காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கணும். ஆண்டவர் கட்டாயம் செய்வார். ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க, எல்லோரும் வாங்க. அந்தந்த ஏரியாவில் நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். ஊருக்கு ஒருத்தர், வம்சத்தில் 2 பேருமா இருக்கிற நாம் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறையா இருக்குது. ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை தருவார். சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம செய்வோம், ஆண்டவர் நடத்துவார். இந்த நாளில் நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை, பிரமிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். பிரமிக்கக்கூடிய காரியங்கள், ஆச்சரியமான காரியத்திலையும் ஆச்சரியமான காரியங்கள். ஆச்சரியமான காரியம்னாலே ஆச்சரியமாக தான் இருக்கும். பிரமிக்கத்தக்க காரியம் அப்படின்னு சொன்னால் அதை விட ஆழமாக ஆண்டவனை கொண்டு போகிறாரு. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான காரியங்கள், பிரமிக்கக்கூடிய காரியங்கள், அப்படி ஸ்டன்னாகி நிற்கக்கூடிய காரியங்கள். இப்படி எப்படி நடந்துச்சு, இப்படி எப்படி இந்த காரியம் நடந்துச்சு, இவர் இந்த காரியம் ஆண்டவர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 16வது வசனம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவன் திறந்தபோது அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாரும் கண்டு செய்தாங்களா, பிரமித்தார்கள். அல்லேலூயா. இந்த பிரமிப்பு நமக்கு நடக்க போகுது. இந்த பிரமிப்புக்கு நேராக ஆண்டவரோட ஆசீர்வாதமாக கொண்டு போகிறாரு. இதுவரைக்கும் நம்ம வேண்டிய காரியங்கள் நமக்கு கிடச்சிருக்கலாம். வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிக அதிகமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கண்டாயம் செய்வார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் ஒரு மாற்றம், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றம். பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார்.
பிரமிக்கத்தக்க காரியங்களை என் குடும்பத்திலே ஆண்டவர் செய்வார். பிரமிக்கத்தக்க காரியங்களை எங்களுடைய தொழில் நிர்வாகங்களிலே ஆண்டவர் செய்வார். பிரமிக்கத்தக்க காரியங்களை எங்களுடைய ஊழியத்திலே ஆண்டவர் செய்வார். மொத்தத்தில் நாம் இதுவரைக்கும் பிரமிக்காத ஆச்சரியமான காரியத்தை காட்டிலும் மிக அதிசயமான காரியங்களை பிரமித்து திகைத்து நின்று இப்படி எப்படி நடந்துச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஓடி ஓடி ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு, நான் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய அளவிற்கு, அநேகர் மத்தியிலே சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் பிரமிக்கத்தக்க காரியங்களை நமக்கு செய்வார். கரங்களை தட்டி, ஆண்டவரே பிரமிக்கத்தக்க காரியங்கள், ஸ்ட்ரென்னாய் நிற்கக்கூடிய காரியங்களை எங்களுக்கு செய்வீர் ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வழிகளை எங்களுக்கு காட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாஸ்த வசனத்தை திருப்பி ஒரு முறை வாசிப்போம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 16வது வசனம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அந்த ரூமுக்குள்ளே இருந்தவங்க எல்லாரும் கதவை திறந்த உடனே பேதுருவை பார்க்குறாங்க. அவங்க பேதுருவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஜெபம் பண்ணுதாங்க. ஆனால் பேதுரு இவ்வளவு சீக்கிரமாக வருவார்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. பேதுரு வருவார், இந்த ஞாயிற்றுக்கிழமை வரட்டாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வார், வருவார். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக வருவார்னு சொன்னால் அவர் நமக்கு கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. சம்பவம் என்னங்க நமக்கு நல்லா தெரியும். பேதுரு சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிற இடத்துல சபையார் ஒரு பாரப்பட்டு இந்த பேதுருவை எப்படியாவது வெளியே என்ன செய்யணும், கொண்டு வரணும். நம்ம போய் சொன்னால் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நானும் நீங்களும் இன்னும் நம்ம ஜெபத்தை கூட்டணும், ஆழப்படுத்தணும். ஊக்கமான ஜெபக்குளத்தில் நம்ம கொண்டு போகணும். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம ஜெபிக்கணும். என்ன எதிர்பார்ப்பு? நான் பிரமிக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் என்னுடைய சரீரத்தில் எனக்கு செய்வார். நான் பிரமிக்கத்தக்க காரியத்தை என் வீட்டில் என் ஆண்டவர் எனக்கு செய்வார். நான் பிரமிக்கத்தக்க காரியங்களை வீடுகளில் உள்ள நோயாளிகளோடு பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு செய்து, தொழிலில் செய்து, ஊழியத்தில் செய்து அவருடைய நாமம் மகிமைப்படுவார் என்று நம்பிக்கையோடு நாம் அன்றைக்கி சபையார் ஊக்கத்தோடு என்ன செய்தாங்களா, ஜெபம் பண்ணாங்க. அவருடைய விளக்கத்தை நம்ம எதில் வாசிக்கிறோம்? 12வது வசனத்தை வாசிப்போம். மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். மரியாள் வீட்டில் அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா, பேதுரு என்ன செய்யணும், நல்ல ஊழியக்காரருடைய ஊழியம் முடங்கி கிடக்கு, இந்த ஊழியத்தை மறுபடியும் அவர் திறமையாக செய்யணும், ஊழியத்தை யாராலும் தடை பண்ணக்கூடாது, ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேகர் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஜெபம் செய்து இவ்வளோ நாளும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்னும் நம்ம வாழ்க்கையுடைய பிரகாசமான எதிர்காலத்தை நம்ம பார்க்கணும். இன்னும் திரளான ஆத்மாக்களை நம்ம பார்க்கணும். இன்னும் நம்ம வீடுகளில் உள்ள கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம பகிர்ந்து கொண்டோம். எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு தேவன் நமக்கு பலன் கிருபையும் தருவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், அநேகர் கூடி என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாலும் போட்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 12, 13. அங்கே ஜெபம் நடக்கு, வாசல் படியை தட்டு சத்தம் கேட்கு. இங்கே ரோதை அந்த மரியாள் வீட்டில் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் கதவை தட்டுற சத்தத்தை கேட்குறாங்க. வாசிப்போம். அங்கே ஜெபம் பண்ண 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 ஆவியானுடைய கிரியைகள் நடந்துகிட்டே இருக்கு. ரோதை என்கிற பெண் அதை ஒற்று கேட்கறதுக்காக என்ன செய்யறாளா, வந்தாள். உள்ள ஒரு நல்ல செய்தியை கொண்டு போற. ஜெபிக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி என்ன செய்தின்னு சொன்னா, ஜெபம் கேட்கப்பட்டது. பேதுரு எங்கே இருக்காரு,
வாசல் படியிலே நிற்கிறார், வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். உடனே அவங்களுக்கு வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? நம்பினாங்களா? இல்லை. கொஞ்சம் மனசில் விசுவாசம் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் சந்தேகங்கள் உள்ள. என்ன செய்யுது? அவங்க என்ன சொல்லுவாங்களா? அவர்கள் நீ பிதற்றுகிறாய், நீ தெரியாமல் சொல்கிற, நீ தெரியாமல் சொல்கிற, பிதற்றுகிறாய் என்றார்கள். அந்த ரோதை உறுதியாக சொல்லு, அவர் தான், வேறு யாருமே கிடையாது. நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணுமோ அவங்க தான் வந்துட்டாங்க, நம்ம யாருக்காக போராடணுமோ அவங்களே வந்துட்டாங்கன்னு சொல்லி உறுதியாய் சாதித்தாள். அதாவது அவங்களுக்குள்ள அந்த அந்த சரியான விசுவாசத்தில் வர்றதுக்கு முன்னால் போராடிக்கிட்டு இருக்கு போராட்டங்கள். அப்போ அப்படி இருக்கலாம். ஒருவேளை அது அவராக இருக்கலாம், இல்லாட்டாலும் யாராக இருக்கலாம், அவருடைய தூதனை அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த வருஷத்தை வாசிக்கிறோம். பேதர் தட்டிக்கிட்டே இருக்காரு. கதவை திறந்துருவோன்னு சொல்லி திறந்து பார்த்தா ஒரு தடவை பார்க்குறாரு. அவர் யார்? பேதர். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை கண்டு எல்லாரும் எப்படி என்ன செய்தாங்களா? கண்டு பிரமித்தார். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருகிற ஒரு வார்த்தை, பிரமிக்கத்தக்கதான கிரியைகளை ஆண்டவர் நமக்கு செய்வார், பிரமிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவர் செய்வார். இவர் எங்கே இருந்தார்? ஜெயிலில் இருந்தார். அங்கே இருந்த அந்த ஜெபம் அப்படியே அவரை வழி நடத்தி கொண்டு வருது. வாசிங்க 5வது வசனம் வாசிக்கும், 8வது வசனம், 8வது வசனம். இங்கே ஜெபம் நடக்க அங்கே ஆவியானுடைய கிரியைகள் என்ன செய்யுது? நடந்துகிட்டு இருக்கு. பின்னால என்ன செய்ய வா அப்படிங்கிறார். அடுத்த வசனத்தை படிக்கும்போது அறியாமல் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஜெபத்தை மாத்திரம் விட்டுறவே கூடாது. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவல் வந்தபோது கதவுகள் தானா திறக்கு. ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம இன்னும் பார்க்க போறோம். அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோஸ்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோஸ்திர பலி நேரமோ நான் ஏறெடுக்கணும், நேரமோ நான் ஜபாவி ஊற்றும் ஐயா. பேதுரு வெளியே வந்து ஜெபத்தின் மூலமாக கிடைச்ச பதில் ஜனங்கள் வந்து ஜெபம்னவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் பேதுருவை கண்டு எரிச்சுதாங்களா? பிரமித்தார்கள். ஜெபம் பண்ணுவோம், பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் கட்டாயம் செய்வார். உலக தோற்றம் முதற்கொண்டு யாருக்கும் செய்யாத அற்புதங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. கலந்து போகாம நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரமிக்கத்தக்க காரியத்தை மரியாள் வீட்டில் ஜெபித்தவங்களுக்கு கர்த்தர் செய்து போல நமக்கும் செய்வார். இன்னொரு பிரமிப்பை அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 46வது வசனம். பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து இங்கே ஒரு பிரமிப்பு நடக்குது. எல்லாம் பிரமிப்பு தான். கடைசி காலத்தில் எல்லாம் என்னதுதான்? எல்லாம் பிரமிப்பு தான். எப்படியா இவங்களை கொண்டு நடக்குது, எப்படி இவங்களை வச்சு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எல்லாம் தேவனால் கூடும். இப்படி நடக்கணுங்கிறது தான் இவ்வளோ காலமும் 30 வருஷமா 40 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா ஒவ்வொருடைய அனுபவத்தின்படி நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆண்டவனுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அங்கே பிரமிக்கத்தக்கக்கூடிய காரியத்தை ஜெபத்தில் கொண்டு வந்த மாதிரி இங்கே கொர்நேலியு வீட்டில் பிரமிக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் செய்கிறார். பேதுரு ஆண்டோடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது கேட்டவர்கள் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார்.
பரிசுத்த ஆவி இந்த கடைசி நாட்களில் வல்லமையாக ஊற்றப்படக்கூடிய காரியம் பிரமிப்பை உண்டாக்கும் எல்லாருக்கும். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்க போது காரம் புறஜாதிகள் மேலும் பொடிந்தரப்பட்டதை குறித்து அல்லேலூயா சம்பந்தமில்லாத எல்லார் மேலேயும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் தன்னுடைய ஆவியை எல்லார் மேலும் ஊற்றும் போது எல்லாருக்குள்ளேயும் பிரமிப்பு உண்டாகும். அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது பேதுரு உடனே ஞானஸ்நானத்துக்குள்ள வழி நடத்தப்படுது. பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் நம்மை பிரமிக்கத்தக்கக்கூடிய காரியத்தை கட்டாயம் நமக்கு என்ன செய்யும். கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அங்கே பெரிய மாற்றங்கள் உண்டாகுது. ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகுது. ஆவிக்குரிய எழுப்புதல் அந்த நாட்களில் கொர்நேலிய வீட்டில் செய்த ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவங்கள் பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய காரியமாக 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10வது வசனம். அதில் பிரமிப்புன்னு ஒரு வார்த்தை வரும். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு எப்படி தான் முடிய போதோ தெரியலேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு செய்தார். இன்றைக்கு நம்ம பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறாரு. ஜெபத்தில் பிரமிப்பு, பரிசுத்த ஆவியுடைய அனுபவத்தில் பிரமிப்பு, பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல பிரமிப்பு. சாதாரணமான காரியங்கள், அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபத்தினால் நிரப்பப்பட்டதை பார்த்த உடனே எல்லாரும் பிரமிப்படைந்து பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த அனுபவத்தை பார்க்கும்போது இது என்னமாய் முடியுமோ என்று எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டாங்க. பேதுரு விடுதலையாகி ஜெபிக்கிற வீட்டுக்கு வரும்போது பேதுருவை கண்டு எல்லாரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். தேவன் பிரமிக்கத்தக்க காரியத்தை நமக்கு செய்வார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். பிரமிக்கத்தக்க காரியங்கள் இதுவரைக்கும் அதிசயம் நடந்திருக்கலாம். அதிசயத்தை விட ஆழமானது பிரமிப்பு. அதிசயம் அற்புதங்களோட ஆழமானது பிரமிப்பு. அந்த பிரமிக்கத்தக்க காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் நமக்கு செய்வார், நம்முடைய சரீரத்தில் செய்வார், நம்முடைய குடும்பத்தில் செய்வார், நம்மோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் செய்வார், ஊழியத்தில் செய்வார். இந்த நிச்சயத்தோடு நம்ம எல்லாரும் கடந்து செல்லும்படியாக ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். அந்த நாளில் நடந்த பாடல் வேலைக்காக, ஜெப வேலைக்காக, ஊழிய பகிர்மான சாட்சிகள், வார்த்தைகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துவோம். பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து ஆயத்தப்படுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஐயா. பிரமிக்கத்தக்க காரியங்கள், திகிலடையக்கூடிய காரியங்கள், இவ்வளவு சீக்கிரமாக அந்த காரியம் நடக்குமா என்று எதிர்பார்ப்பு, நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அதை செய்வதற்காக எல்லாரும் ஆண்டுக்கு நன்றி செலுத்திடுவோம். நன்றி செலுத்திடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி மிகுந்தேர சோதரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர சோதரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழுகுள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்தே நாள் வரை அன்பு வைத்தார். உன் ஆண்டவரை தொழுதேத்தே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பிரமிக்கத்தக்க காரியங்களை நீர் எங்களை செய்ய போகிறீர் என்பதை நிச்சயப்படுத்தி நன்றி செலுத்திட்டு போகிறோம் ஐயா. பிரமிக்கத்தக்க காரியங்கள் ஜெபிக்கிறவங்க மத்தியில் நீ செய்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரமிக்கத்தக்க காரியங்கள் வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பத்திலும் நடக்கட்டும்.
என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே சாதாரணமாக இருக்கிறதோ அதெல்லாம் பிரமிக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு, அதிசயப்படக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, எங்களால் புரிந்து கொள்ள முடியாத, விலைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நீ பிரமிப்பின் காரியங்களை நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களையும் பிரயாசப்பட்டவர்களையும் ஆசீர்வதியும், வந்த எல்லாரையும் பலப்படுத்தும். அப்பா உடைய தயவுள்ள கரம் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவரை நேருடைய மகளுக்கு நீ கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி, அந்த மகள் இந்த நாளிலே ஊருக்கு வருவதற்கு நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். பிரயாண கிருபையெல்லாம் தந்து வழி நடத்தி வந்திருக்க எல்லாருக்காக ஸ்தோத்திரம். பிரமிக்கத்தக்க காரியங்களை நீ செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிரமிக்கத்தக்க காரியங்களை நமக்கு செய்வார். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட அற்புதத்தை கட்டாயம் கொண்டு வர நம்பிக்கையோடு போவோம். ஆஸ்பத்திரியில் சுகீனமாக இருந்த நேருடைய மகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து நாளையில் மாலையில் டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு வராங்க. அந்த குழந்தைக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணிக்காங்க. பேர் கிரேனா. டெலிவரி ஆன பிறகு ஒரு கிட்டத்தட்ட 3 வாரம் வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். அந்த குடும்பத்துக்காக நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவருடைய நேரு மகளுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணிக்காங்க.